அஸ்வின் ப்ரோ ப்ரோ கையில உதறது என்ன ப்ரோ பாருங்க அஸ்வின் ப்ரோ வந்து எல்லாமே பண்ணிட்டு எனக்கு இப்ப கையெல்லாம் உதறுதுன்றாரு. ரைட்டுங்களா? ஹாய் அஸ்வின் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? இருங்க யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க உங்களை. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. சூப்பர் கைஸ், அகைன் இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி. 2 மீண்டுமா 2 மினிட்ஸ் முன்னாடி தான் ஒரு கேஸ் ஸ்டடி முடிச்சோம். ஸோ இப்போ அகைன் இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ போன கேஸ் ஸ்டடி ஆகாஷ் ப்ரோ நல்லா பண்ணாரு, நல்லா சொன்னாரு, எல்லாமே கான்ஃபிடென்ட்டா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு ஆகாஷ் ப்ரோவோட கேஸ் ஸ்டடி? மீன் போட்டுருங்க கைஸ். யாரு கன்வெர்ட் பண்ணிருக்கிறது? சோ ஆகாஷ் ப்ரோட கான்ஃபிடன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா அது இருக்கு. ஓகே, கான்ஃபிடன்ஸா இருந்தா நம்ம கண்டிப்பா பண்ண முடியும் ப்ரோ. பாருங்க வாய்ஸ் அஸ்வின் ப்ரோ உங்க சைடுல இருந்தா? எஸ் சார், வரேன். நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. இப்போ யா வீட்ல தான் ப்ரோ, அஸ்வின் ப்ரோவோட வீட்ல தான் ப்ரோ. கிரேட். ஸோ அஸ்வின் ப்ரோ, நம்ம எப்பவுமே நம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களோட நம்பர்ஸ் என்ன ப்ரோ நம்ம அடே சேலஞ்ச் மூலமா? ஸோ வாட் யூ அச்சீவ் ரைட் நவ்? ப்ரோ நான் அரௌண்ட் வந்துட்டு 6 லேக் பண்ணியிருக்கேன். அதில் ஆட் ஸ்பெண்ட் வந்துட்டு 1.64 லேக்ஸ் 1.64 லேக் ஸ்பெண்ட் பண்ணி, ஸோ 6 லேக் ரெவன்யூவா வந்து ஜெனரேட்டட் ஃபார் ஹிஸ் பிஸ்னஸ். ஸோ அவர் என்ன பிஸ்னஸ் பண்றாரு, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாரு? எஸ், ரெக்கார்ட் பண்றோம் ப்ரோ. ஓகேங்களா? தேங்க்யூ ப்ரோ. நிர்மா ப்ரோ, நீங்க ஆன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஸோ இப்போ அவரோட நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அஸ்வின் ப்ரோ யாரு, என்ன, அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, நம்ம அடே சேலஞ்சுக்குள்ள எப்படி வந்தாரு, இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்வின் ப்ரோ, யூ கேன் ஸ்டார்ட் அபவுட் யுவர் செல்ஃப் டு அவர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ப்ரோ. என் பேர் அஸ்வின். வந்துட்டு பிறந்தது நேட்டிவ் கேரளா அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் திருப்பூர், காலேஜ் திருச்சி, ஃபர்ஸ்ட் கம்பெனி சென்னை, செகண்ட் கம்பெனி கோயம்புத்தூர், தேர்ட் கம்பெனி அகைன் இப்போ சென்னை. இப்போ வீட்டில் இருக்கேன். யூஎஸ் ஆல்ரெடி ஒரு 4 நாள். அவ்வளவுதான் ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியல. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரைட் ப்ரோ, சரி ப்ரோ. நானே क्वेश्चन கேக்குறேன். சோ நீங்க இப்போ என்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றீங்க ப்ரோ? ப்ரோ நான் வந்துட்டு எல்லா கேஸ் ஸ்டடீஸும் கிளைண்ட் எடுத்து சர்வீஸ் பண்ணிருக்கேன். எல்லா கேஸ் ஸ்டடீஸும் யூஸ்வலா கிளைண்ட் எடுத்து டெஸ்டிமோனியல்ஸ் கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. நான் கிளைண்ட் எடுக்கல. நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா, ஷாப்பிஃபைல 20 rupees பே பண்ணி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி நானே பண்ணேன். இது எல்லாம் நானே பண்ணேன். அதுல ஆனா லைக் என்ன சேல்ஸ் பண்ண அப்படி சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட் தான் 6 lakhs சேல் பண்ணேன். அது வந்துட்டு ஒரே ஒரு டெம்ப்ளேட் 299 rupees பிரைஸ். அவ்வளவு. நான் 500க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆட் ஸ்டார்ட் பண்ணேன். டிஜிட்டல் ப்ராடக்ட் சொல்றீங்க? டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒரு எக்ஸல் சென்ட் பண்ணிருக்காரு. அது சும்மா எல்லாமே நானே பண்ணி யூடியூப் பார்த்து எல்லாமே பண்ணேன். பண்ணிட்டு அந்த ஆட் இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி நிர்மல் ப்ரோ நான் வந்துட்டு டிசம்பர்ல இருந்து நான் இது பண்றேன். அவரோட வீடியோஸ் எல்லாம் ஒண்ணா சேவ் பண்ணி வச்சுட்டு இவர் எங்க மிஸ் ஆயிட போறாருன்னு சேவ் பண்ணி ப்ரோ. அவர் கனவுல கூட வருவார் ப்ரோ. நாம அந்த மாதிரி டார்கெட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, சரி. இப்போ வரைக்கும் என்னோட ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு அவர் அங்க இருந்து என் ஸ்க்ரோலிங் வந்து போவே இல்லை. டெய்லி நான் பார்க்காம ஒரு 2 நாள் கூட தூங்க மாட்டேன். ஸ்க்ரோல் பண்ணாலும் அவரோட யார் வந்துட்டே தான் எனக்கு. சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட், இட் இஸ் ஆல்சோ ப்ராடக்ட். ஸோ அதுக்கும் வந்து கஸ்டமர்ஸ் தேவை. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க ப்ரோ டு ரீச் த கஸ்டமர்ஸ்? என்ன ஆட் எல்லாம் யூஸ் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எனக்கு லைட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஜான்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு அதுக்குள்ள இருக்க இன்டெப்த் தான் தெரியாது. நான் வந்து சும்மா ஜென்ரலா யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நானே ஃபேஸ்புக் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் கேம்பெயின் செட் பண்ணேன். எனக்கு ரிசல்ட் பார்க்க முடியல. லைக் இப்போ 3000 ரூபாய் கேஷ் ஸ்பெண்ட் பண்றதா 3000 சேல்ஸ் வருது. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உள்ள இன்டெப்தா இது பண்ண சொல்லிட்டு ஏப்ரல் 1 நினைக்கிறேன் கரெக்டா சேலரி வந்துட்டு அப்போ கரெக்டா இவரை நிர்மல் நம்ம கோர்ஸ் என்ரோல் பண்ணேன். பண்ணிட்டு வித்தின் 4 daysல நான் யூடியூப் 30% கன்சியூம் பண்ணிட்டேன். ஒரு 70% 4 daysல. அதுல இன்னும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த யூஎஸ்பி அப்புறம் ரைட் ப்ராடக்ட் அது ஒண்ணுதான் வந்துட்டு இங்க எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சு.
லைக் ஏப்ரல் அவரு 6th நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ரைட்டுங்களா? இது நீங்க ஏப்ரல் 1st, 2 நீங்க இது பண்ணிட்டு நிர்மல் ப்ரோ சொன்னாரு ஏப்ரல் 6 6th தான் அவர் வந்துட்டு ஆட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு. ம். ஆட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது நான் லைக் இந்த யூஎஸ்பி அந்த கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் நம்ம லைக் நம்ம இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இப்போ நமக்கு பெரிய ஒரு டாப் கிளாஸ் வெப்சைட்லாம் தேவையில்ல. யாரும் ஓப்பன் வெப்சைட்குள்ள வரவங்க யாருமே வந்துட்டு வெப்சைட் சுற்றி பார்க்க போறது கிடையாது, ப்ராடக்ட் பேஜ் தான் பார்க்க போறாங்க. ஸோ ப்ராடக்ட் பேஜை பெர்ஃபெக்டாக பண்ணி பெர்ஃபெக்டாக இமேஜ் கொடுத்து யூஎஸ்பி எல்லாமே ஆட்லையும் சரி டிஸ்கிரிப்ஷன் சரி பெர்ஃபெக்டாக கொடுத்து இங்கே இது பண்ணப்பறம் இந்த மேட்டர்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஒரு 1 வீக் டைம் எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் வந்துட்டு கரெக்டான இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஆட் கிரியேட்டிவா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணேன். இப்பவுமே எனக்கு வந்துட்டு இப்போ 4 days லீவு நான் 4 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கூகுள் விட்ஸ், கூகுள் ஃப்ளோ, அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து இப்போ யூஜிசி ஆட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் ஒரு 20 ஆட் கிரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு, நாளைக்கு நான் மேக்ஸிமம் நாளைக்குள்ள இந்த 4 days அதை பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்குள்ள ஒரு 40 ஆட் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு ஒரு கேம்பெயின் செட் பண்ணிட்டோம்னா லைக் இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, இதுல மெட்டா யூட்ஸ் இதையும் நீங்க வந்து கத்துக்கிறேன், நீ தூங்கும்போது கூட உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லைக் அந்த மாதிரி லைக் ஷாபிஃபைல அந்த ஒரு டோன் இருக்கும், அந்த ஒரு மேல ஒரு ஆர்டர் ஒரு சவுண்ட் இருக்கும். லைக் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு, நல்ல ஒரு போதை, அந்த கரெக்ட் தம்ல இல்லாத போதை அதுல கிடைக்கும். கண்டிப்பா மணி வந்துட்டே இருக்குதுன்னா மேல அடிச்சுக்கிட்டே இருக்கும். லைக் மார்னிங் நான் எந்திரிச்சு நைட் ஷிஃப்ட் பாக்குறேன். ஆக்சுவலி யூஸ்வலா அரௌண்ட் 4 days நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். மதியானம் 2 மணிக்கு எந்திரிப்பேன். ஆட் ரன் ஆகிட்டே இருக்கும் பிரச்சனை. மதியானம் 2 மணிக்கு எந்திரிச்சு நெட் ஆன் பண்ணனா மினிமம் 20 to 30 அந்த டிங் போன் அப்படியே ஹேங் ஆகும், அந்த மணி மேல அந்த அது சரியான ஒரு ஃபீல். அது நம்ம ஊர்ல கம்மி யூஸ்ல இருக்கவங்க எல்லாம் அது ஒரு இதாவே கண்டென்ட்டாவே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பிராண்ட் இது வர்றதெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படிதான் நான் இது பண்ணேன். நான் இன்னும் கிளைண்ட் எப்போ ரீச் பண்ணேன்னா நான் ஒரு 20 lakhs 30 lakhs நான் இதுல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட் ஆக்சஸ் வாங்கி அடுத்த ஸ்டெப் அங்கதான் வரணும். கிரேட் ப்ரோ. அவர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, லைக் he went to only meta ads ரைட்டிங்களா? இப்போ வொர்க் நமக்கு மெட்டா ஆட்ஸ் ஆட்லாம் ரன் பண்ண அப்புறம் என்ன வேலை இருக்குன்னா வேலையே இருக்காது. என்ன ஆட் ரன் ஆயிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. நான் நைட் ஷிஃப்ட் எதுவும் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வீக்கெண்ட் ஷெட்யூல் பண்ணிட்டு நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன், மதியானம் 2 மணிக்கு எந்திரிப்பேன், 5 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன். ஸோ அப்படியே ஷெட்யூல் இருக்கும் என்னோடது. என் சாப்பிட்டு அவ்வளோதான் எனக்கு டைமே இருக்கும். ஸோ நான் வீக்கெண்ட்ல அப்படியே ஷிஃப்ட்ல உட்கார மாதிரி அப்படியே வீக்கெண்ட்ல உட்காந்துருவேன். நான் நேத்து தூங்குனது விடிய காலைல 6 மணிக்கு தூங்குனேன். அது எல்லா ஏயும் பிரிச்சு அதை கிளாட் நேற்று ஒரு 8 hours கிளாட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இந்த எல்லா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அது யூஜிசி அவதார் கிரியேட் பண்ணி அது ஆட் ரெடி பண்ணி நிறைய உட்காந்து பண்ணி அதான் பண்ணிட்டு இருந்தேனே. இது 3 days ஆச்சு. இன்னையோட நாளைக்கு ஒன் டே இருக்கு. ப்ரோ சையத் ப்ரோ இருக்கீங்களா? போன இப்போ கேஸ் ஸ்டடியில நீங்க பேசும்போது மீன்ஸ் 30 ஒரு 10 minutes பேக் தான் நீங்க பேசுனீங்க. அஸ்லாம் ப்ரோ இருக்கீங்களா? பிக் பாஸோ ஐபிஎல்லோ பாக்குறத விட்டு கிளாட் கூட பேசுங்க, சாட் ஜிபிடி கூட பேசுங்க. சாட் ஜிபிடி கூட ஓல்ட் ஆயிருச்சு, ஓகேங்களா? கிளாட் எல்லாம் வந்து நல்லா இருக்கான். ஸோ அந்த மாதிரி அவங்க கூட பேசுங்க, ஓகேங்களா? அது உங்களோட நாலேஜை வந்து எப்படி உங்களோட ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஸோ இந்த பிக் பாஸ் 100 நாள் உட்காந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட 100 நாள் சேலஞ்ச் இதுல பண்ணீங்க, கண்டிப்பா நல்லா நீங்க earn பண்ணுவீங்க. ஸோ அதுதான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நான் என்னோட ஆட் கிரியேட் பண்றது எல்லாமே இந்த ரெட்மி 2020ல வாங்கினேன். இதுல வந்துட்டு இன்ஸ்டாவோட எடிட் ஆப் இருக்கும், அது மோர் தென் இனஃப். அதுல நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் இன்ஸ்டன்டா உள்ள இருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். 2020ல வாங்கினேன். இப்போ லேப்டாப் வந்துட்டு 2-3 years அது செகண்ட் தான் வாங்கினேன். 20,000க்கு 5 வருஷம் தான் இப்போ எல்லா இதுமே இது பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ? ஓகே, இப்போ நீங்க மணி நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெரியாது. லேப்டாப்ல இந்த எடிட்டிங் அடோப் எல்லாம் எதுவும் இது பண்ண தெரியாது. ஸோ நான் இது மோர் தென் இனஃப். எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன மேட் விஷயம் புரிஞ்சுக்கிட்டா நீ அடோப்ல தான் எடிட் பண்ணி கிரியேட்டிவ் கொடுக்கணும்னு விஷயம் கிடையாது. விஷயம் புரிஞ்சுச்சா அது நீங்க எப்படி எதுல பண்ணாலுமே அந்த சொல்ல வர விஷயத்த கரெக்டான விஷயத்தை கன்வே பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா மோர் தென் இனஃப். நீங்க தங்க தட்டுல தான் சமைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, எல்லாம் கத்துக்கிட்டு தான் இறங்குவேன் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இல்ல ஒரு கொஸ்டின் ப்ரோ. நீங்க இதுக்கு முன்னாடி யூடியூப்ல எல்லாம் பார்த்து எல்லாம் ரன் பண்ணிருக்கீங்க, 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, ரைட்டுங்களா? ஆனா அது மூலமா ரிசல்ட் வரல. பட் ஆஃப்டர் 100 days சேலஞ்ச் நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணனால உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த சைக்காலஜி சொல்லியிருப்பாரு. ஒரு 4 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாரு. நீங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே அந்த 4 இதுக்குள்ளதான் வரும்.
ஆமா. ஒரு முக்கியமான விஷயம். இப்ப எல்லாரும் நம்ம அந்த விஷயம் மறக்கவே கூடாது. நம்ம இப்ப இது பண்ணாலுமே இப்போ ஒரு ப்ராடக்ட் போனா இது வந்துட்டு எப்படி கொண்டு போகலாம் ஆமா அந்த ஃபனல்ஸ். விஷயத்துக்குள்ளதான் வரும். ஃபனல்ஸ் அதுக்கு ஒன்று வரும். இன்னொன்னு என்னன்னா இம்பார்ட்டன் ரொம்ப யூஎஸ்பி கரெக்டான. இவர் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. மெட்டாக்கு எவ்வளவு மெசேஜ் நம்ம வந்துட்டு கரெக்டா கொடுக்குறோமோ ரிசல்ட் அப்படி இருக்கும். எனக்கு என்னாச்சுன்னா பிஃபோர் என்ன ஆச்சுன்னா இப்போ யூடியூப் பார்த்து ரன் பண்ணி எனக்கு சிடிஆர் ரேட்லாம் அந்த இடத்துல இல்லவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க உள்ள வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சிடிஆர் ரேட் ரொம்ப ட்ராப் அண்டர் 1 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நான் இப்போ இந்த விஷயமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நான் ப்ராடக்ட் பிச் பண்ண சிடிஆர் ரேஸ் 4-3 அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஆர்ஓஎஸ் வந்துட்டு அரௌண்ட் 5-6 அந்த மாதிரி மினிமம் அப்படிதான் வந்து நிக்குது. எனக்கு அப்பதான் உங்களுக்கு சிடிஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சிடிஆர் ரேட் நல்லா இருந்துச்சு, கிளிக் த்ரூ ரேட் நல்லா இருந்துச்சுனாலே நம்ம கரெக்டான மெசேஜ் கொடுக்குறோம், பீப்புள் வந்துட்டு அதை கிளிக் பண்ண ரெடியா இருக்காங்க. அதான் மீனிங். கண்டிப்பா. ஸோ நம்ம அதை ஒரு கேமை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விளையாடலாம், நல்லா விளையாடலாம். நமக்கு அதான் அவரு போன கேஸ் ஸ்டடிலும் அதை தான் சொன்னாரு. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம அதை மாத்திக்கலாம், கேமை புரிஞ்சுக்கலான்ட்டு இவரும் அதுதான் சொல்றாரு. கேம் புரிஞ்சுக்கிறாங்க, ஆமா திங்க் பண்றாங்க. ஆமா. சோ அஸ்வின் ப்ரோ, இப்போ நீங்க கேமை பார்த்துட்டே இருந்தோம்னா விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதான் சில பேர் பார்ப்பாங்க ப்ரோ, ஐபிஎல் எல்லாம் பார்ப்பாங்க. ஸ்பெசிபிக் இப்போ சொல்லணும்னா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பாவம் இதுவே தெரியாது, எவ்வளவு பாலும் கூட தெரியாது. எங்க தங்கச்சிக்கெல்லாம் கூட அப்படிதான். ஆனா சில டீமுக்கு இப்போ சிஎஸ்கேக்குனா சிஎஸ்கே, ஆர்சிபிக்குனா ஆர்சிபி, 6 வின்னு அது மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கேமே புரியாது. வின் ஆறாங்களா வின்னு, அதுக்கு கைத்தட்டு, தோஸ்தாங்கன்னு இருக்கு. அவங்க கேம் புரியாது பாவம். ஸோ அப்படி பார்த்துன்னு இருப்பாங்க. அப்படி இல்லாம ஸோ கேமை புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும் நம்ம நினைச்சோம்னா விளையாடி அதுல ஜெயிக்க முடியும்ன்றது நம்ம காட்டலாம். ஸோ அஸ்வின் ப்ரோ, நீங்க இப்போ ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரைட்டுங்களா, ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட சேலரி என்ன இருக்கு ப்ரோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? சேலரி நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து 12,000 ப்ரோ, என்டிடின்னு ஒரு கம்பெனில. ஓகே. செகண்ட் வந்துட்டு விப்ரோல இருந்தேன் 22,000. இப்போ யூஎஸ்டி குளோபல்னு ஒரு கம்பெனி இருக்கேன், 35,000 வாங்குறேன். 35,000 ஹெல்த் கேர் டொமைன் பிபிஓல இருக்கேன். ஹெல்த் கேர் டொமைன் 8 ஷிஃப்ட். ஓகே. கிளைமேட் எஜுகேஷன் சம்திங் ப்ராசஸ். நிறைய பேர் இப்போ இருப்பீங்க பிபிஓல தான், நிறைய பேர் இருப்பீங்க. அன்ஸ்கில்டு எல்லாருமே பிபிஓல தான் இருப்போம். நம்ம இப்பதான் ஸ்கில்டுக்காக மூவ் ஆயிட்டு இருக்கேன் நான். ஓகே. Great bro. So 35,000 rupees per month ஒரு ஒர்க்ல earn பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ பார்ட் டைமா இந்த ப்ராடக்ட்டை, டிஜிட்டல் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாரு. ஸோ இப்போ he has made a 6 lakh revenue. இந்த ஸ்பேன் ஆஃப் அவ்வளோ ப்ரோ, எவ்வளோ நாள் ப்ரோ? என்ன மந்த்ல ப்ரோ? கரெக்டா எனக்கு வந்துட்டு 45 days அட்டெண்ட் பண்ண ப்ரோ, 1.5 month கிட்ட. Yeah. அதுக்கப்புறம் நான் அடுத்த கிரியேட்டிவ் போல எனக்கு அது டைஜஸ்ட் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓகே, பேங்க் அந்த ரேசர் பேல வந்துட்டு டெய்லி செட்டில்மெண்ட் வரும்ல மேல, அந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் பார்த்தோம். டெய்லி வந்துட்டு மினிமம் 20,000-30,000 செட்டில்மெண்ட் வரும்போது எனக்கு லைட்டா எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டா தான் பண்றோமா, நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளவு ஃபண்டு, எனக்கு அதெல்லாமே ஒரு செகண்ட் ரீல்ஸ் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா சேலரி வரும், வீட்டுல கொடுப்பேன், செலவுக்கு 10,000 வச்சிருப்பேன் அக்கௌண்ட்ல. இப்படிதான் திடீர்னு ஒரு 4 to 5 lakhs அக்கௌண்ட்ல பாவுல ரொட்டேட் ஆகும்போது ஒரு மனசுக்கு ஒரு பதட்டமே வந்துச்சு எனக்கு. அந்த பயம் இருக்கு. அந்த பயம் பாத்தீங்களா, எப்படியாப்பட்ட பயம் பாத்தீங்களா? காசு வருது, காசு வந்தது, அது ஒரு பயம் தான். ரியலாவே அது வந்து ஒரு பயமா தான் இருக்கும். கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஏன்னா காசெல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு வருது, பயம் இருக்கும். ப்ரோ, இப்போ நீங்க டிஜிட்டல் ப்ராடக்ட் நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? இதுதான் நான் செல் பண்ணணும். இப்போ எக்ஸல்ல நீங்க செல் பண்ணிருக்கீங்க, ஒரு எக்ஸல் டிஜிட்டல் ப்ராடக்ட்டா செல் பண்ணிருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் தான் செல் பண்ணணும்னு நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? எப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா இன்ஸ்டாகிராம் சேல்ஸ்ல போயிட்டு 4-5 டைம் டைப் பண்ணீங்க, அந்த ஆட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் அப்படி ப்ராடக்ட் நான் வந்துட்டு இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் பத்தி நான் உள்ள ஏதோ 2-3 ரீல்ஸ் லைக் போட்டுக்கோங்க, எனக்கு அந்த ஆட் வந்துட்டு போகுது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஆட்ஸ் லைப்ரரியில போயிட்டு இவங்க எல்லாம் யாரெல்லாம் இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன். யூஸ்வலா நம்ம காம்படிட்டிவ் ஆட்ஸ் லைப்ரரியில எவ்வளவு ரன் பண்ணாங்க அனலைஸ் பண்ணுவாங்க. பார்த்தோன்னா அதுல வந்துட்டு ஒரு கம்மியா தான் இருந்தாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 to 6 members ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் ரன் பண்றாங்க. ஒருத்தரும் மினிமம் 100-150 ஆட் வெறும் அந்த ஷீட்டுக்காக ரன் பண்றாங்க. ஸோ சம்திங் இதுல ஏதோ ஒரு வினிங் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சம்திங் அதுல இருக்கு. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிட்டு நான் ஏஐ ஹெல்ப்போட ஃபுல்லா ரீக்ரியேட் பண்ணிட்டு டெம்ப்ளேட் ஃபுல்லா ஃபார்மர்ஸ் எல்லாம் இது ரெடி பண்ணிட்டு ஷாப்பிஃபை ரிலீஸ் பண்ணிட்டு ரேசர் பே அப்ரூவல்லாம் அது நான் யூடியூப் பார்த்து அதெல்லாம் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆச்சு, அதெல்லாம் சண்டை கட்டி வாங்கிட்டேன் அவனுகிட்ட. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 500 rupees ஃபர்ஸ்ட் டே 500 ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அப்படியே ஸ்லோவா 200 இன்க்ரீஸ் பண்ணி டே பை டே until 5,000 வரைக்கும் போச்சு. கௌதம் ப்ரோ, ஐ திங்க் it should not be revealed. கண்டிப்பா அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் அஸ்வின் ப்ரோ, if you are comfortable you can. இல்ல நான் அது என்ன சொல்றேன் என்னன்னா, இன்கம் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், ஹேபிட் ட்ராக்கர் ரெண்டுமே காம்போ ஆஃபர் மாதிரி.
ஓகே அவ்வளவுதான் பாருங்க. என்னோட ப்ராடக்ட். நீங்க நீங்க அந்த நிறைய ஒரு பேர் பார்த்திருப்பீங்க ஸ்க்ரோலிங்ல. ஹேபிட் ட்ராக்கர் வந்துட்டு உங்க ஸ்க்ரோலிங் கண்டிப்பா கிராஸ் பண்ணி தான் போயிருக்கும். அப்போ அவரு தான் அது. ஓகேங்களா? ஆக்சுவலா இன்னொரு விஷயம் guys. நீங்களும் வின்னிங் ப்ராடக்ட்டை கண்டுபிடிங்க ஆமா. எல்லாருக்குமே. சரிங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் பார்த்திருக்கீங்களா? அந்த ஈவென்ட் மேனேஜர், ஆட் மேனேஜர்ல சொல்லியிருப்பேன். உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தா யூ கேன் மேக் crores அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. வித் ஒரு வீடியோ ஆட் மேனேஜர் சொல்லிருப்பேன். அண்ட் அதான் அவரும் மேனேஜர். மென்ஷன் பண்றாரு. நல்ல எக்ஸாக்ட்லி. ப்ராடக்ட் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாருமே வந்து நல்ல ப்ராடக்ட்டை காதலே வாங்கல. ப்ரோ ஆட் மேனேஜர், ஈவென்ட் மேனேஜர் இருந்தா நம்ம க்ரோர்ஸ் மேக் பண்ணலாம் சொன்னீங்க ப்ரோ எப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் என்கிட்டே மெசேஜ் பண்ணாங்க. ப்ரோ நான் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், அதை முதல்ல பார்க்கல நீங்க. நல்ல ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை, ஒரு வேலை நீங்க எதனா செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு guys. சரிங்களா? எப்படி லான்ச் பண்ணணும், எப்படி ஆட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வின்னிங் ப்ராடக்ட்டை கண்டுபிடிங்க, Yep. தேடுங்க. அதுக்கும் அனடை சேலஞ்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவர் சொன்ன பாயிண்ட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேடுங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, உங்களால பில்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கிறது, ஒருவேளை நீங்க இந்த ப்ராடக்ட்ல செல் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நான் சொல்றேன். Yep. சரிங்களா? கிரேட் ப்ரோ. Yeah. ஸோ அஸ்வின் ப்ரோ, இப்போ யாராச்சும் இப்போ ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டா லான்ச் பண்ணணும்னு இருக்காங்க பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில்லோ, இல்லை இன்னொரு புதுசாக கற்றுக்கிட்டு அதை வந்து அவங்க ரீபேக்கேஜ் பண்ணி அவங்க பண்ணுறாங்கன்னா கூட இந்த ஒரு 3 இல்லை 5 டிப்ஸ்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க ப்ரோ? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு. ஷாப்பிஃபைல ₹20 எவ்வளவு பேர் ஷாப்பிஃபை தெரியும் தெரியல. அது வந்து ₹20 3 months பே பண்ணா போதும். ஜஸ்ட் ₹20 நம்ம இது படி எனபிள் பண்ணி வச்சுக்கணும். ரெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு வெப்சைட் பில்ட் பண்றோம். நம்ம ஒரு டாப் நாச் வெப்சைட்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படி இல்ல ஷாப்பிஃபை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லேண்டிங் பேஜ் வேர்ட்பிரஸ்ல லேண்டிங் பேஜ் கூட பண்ணலாம். நிர்மல் சொல்லி கொடுத்துட்டு போறேன் நம்ம கோர்ஸ்லயே. லேண்டிங் பேஜ் அதுலயும் அது ரொம்ப உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும். அது நம்ம லேண்டிங் பேஜ்ல ஒன்று பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டை பேக்ல வந்துட்டு பேமெண்ட் பண்ண உடனே அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆகிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிடலாம். ரேசர் பேர்ல அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இது 1 week ப்ராசஸ். செட்டப் பண்ணிட்டோம்னா வித்தின் 5 days முடிச்சு 6th டேல நம்ம வந்துட்டு ஆட் அக்கௌண்ட்ல போய் கிரியேட்டிவ் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உடனே எடுத்தனையுமே எனக்கு வந்துட்டு 10,000 ரூபாய் ரெண்ட் பண்ணி 10,000 ரிட்டர்ன் வரலாம் முடியாது. அது ஃபர்ஸ்ட் நம்ம புது ஆட் அக்கௌண்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், பிக்கப் ஆக டைம் எடுக்கும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். லைக் நம்ம உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்னடா என் ஆட் அக்கௌண்ட் இவ்வளவு வருது, அதான் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். நான் 2-3 அக்கௌண்ட் இது வச்சிருந்தேன். அப்படி மாத்தி இது பண்ணும்போது ஒரு சேம் இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு அக்கௌண்ட் நல்லா ஒர்க் ஆகும், என்னோட ஒர்க் கம்மியா எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ புது ஆட் அக்கௌண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 500 ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா 10,000 ரூபாய்க்கு நம்ம ஆஃபீஸ்ல வந்துட்டு 10 hours போய் உட்காந்துட்டு வரோம், 20,000 உட்காந்துட்டு வரோம். இங்க அதுல இருந்து ஒரு நம்ம சேவிங்ஸ் கண்டிப்பா யாரும் சின்ன சேவிங்ஸ் வச்சிருப்பீங்க. அப்படி இல்லையா முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஒரு சின்ன அமௌண்ட் ரெடி பண்ணுங்க. 500 ரெண்ட் பண்ணி இப்போ நான் ஆட் ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் 2,000 பட்ஜெட் வச்சு டெஸ்டே பண்றேன். 500 ரூபாய்க்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ மினிமம் 2,000. இப்போ நான் ஒரு பல்கா ஒரு 20 கிரியேட்டிவ் ரெடி பண்ணா மினிமம் 5,000 வச்சு டெஸ்டே பண்றேன். டெஸ்டிங் மட்டுமே சொல்றாரு. டெஸ்டிங் மட்டும் 5,000. அது இப்போ நம்ம இதாகும் போது நான் புது கேம்பெயின் கிரியேட் பண்ணி ஹையர் பட்ஜெட்டோ இல்லைன்னா அந்த டெஸ்டிங் கேம்பெயினை ஸ்லோவா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி அதை அப்படியே ஸ்கேல் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸ்டார்டிங் தான். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு மணி கேஷ் ஃப்ளோ வந்த ஆரம்பிச்சிடும், நம்ம ஈஸியா பண்ணலாம். லைக் டிப்ஸ் என்னன்னா யாரோ சொன்னீங்களே பிக் பாஸ் இதெல்லாம் வந்துட்டு என்ன இது பண்ணுது. ஒரு டிப்ஸும் இல்ல, காசு வேணுமா பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அததாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு வேற வேலை இல்லைங்க, இதுதான் நம்ம வேலைன்னு பண்ணுங்க, அவ்வளவுதாங்க. சோ யாருக்கெல்லாம் வந்துட்டு வீட்டுல அப்பா அம்மா நல்லா சம்பாதிச்சு வைக்கிறாங்க, நல்லா அவங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, பிசினஸ்ல இருக்காங்க, அந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம்னா அது வேற கதை. நாம தான் முன்ன வரணும், நாம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு நாம இறங்கினா நம்மளால முடியும். ஏதோ ஒரு சொல்லுங்க ப்ரோ. எங்க வீட்டுல பெரிய பேக்ரவுண்ட்ல நம்ம அம்மா அப்பா எல்லாம் திருப்பூர்ல பையன் கம்பெனி வேலைக்கு போறாங்க. மாசம் 10,000 வாங்குறாங்க. அக்கா இருக்காங்க மேரிடு. இப்ப நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நான் ஒண்ணு சேஞ்ச் பண்ணல அப்படின்னா எனக்கு அப்புறம் வர இதுவுமே இப்படியேதான் போயிட்டு இருக்கும். ஓகே, ஒரு மினிமம் நம்ம போற இப்ப இந்த 30,000 சேலரி வச்சுட்டு ஒரு மினிமம் இப்போ ஒரு காரு வீடுங்களாம் மினிமலான இது நம்ம வந்துட்டு ஒரு 20,000-30,000 வாங்கிட்டு நீங்க எப்படி வந்துட்டு ஒரு மினிமம் கார் மினிமம் புது கார்னா 8 lakhs ஆகும் ஒரு கார் எடுக்கிறதுக்கு. மினிமம் ஒரு வீடு கட்டினாலும் மினிமம் 30-40 லட்சம் மினிமம் இல்லாம பண்ண முடியாது. நம்ம வேலைக்கு போயிட்டு இஎம்ஐ ட்ராப்ல மாற்றுறது பதிலாக ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபார்வர்டா பாக்குறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு அதனாலதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து கஷ்டம் யாருக்கெல்லாம் இருக்கோ வீட்டுல. ஸோ ஆமா ப்ரோ, யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கு எனக்கு மீன் போடுங்க கைஸ், மீன் போடுங்க. யாருக்கெல்லாம் வீட்டுல கஷ்டம் இருக்கு ப்ரோ, இப்ப பாருங்க அவங்க எல்லாம் பாவம். அஸ்வின் ப்ரோ எல்லாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு மாசம் சம்பளம் போடுறாங்க.
சம்பளத்துக்கு காலேஜுமே ஃபீஸ் கட்டல. காலேஜ் எல்லாம் நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நானா படிச்சேன். ம் என் வீட்ல வீட்டில் கட்ட முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பேட்மிண்டன் விளையாடுவேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டால திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் 3 வருஷம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாசம் 500 கட்டினா போதும் எனக்கு. அதில் தான் நான் படித்தேன். ஸோ அப்போ இவ்வளோ பேருக்கு ரொம்ப பாருங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போ மீன் கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் இவ்வளோ பேர் நீங்கள் போடுறீங்கன்னா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. வேற வேல்யூ இல்லைப்பா, நம்ம இது விட்டு வேற ஜெயிக்க முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது, கம்மியான பட்ஜெட் எதுவுமே இல்லை. ஓகேங்களா. இப்போ அவர் டிஜிட்டல் ப்ராடக்ட்னா அவர் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல சொல்றாரு. சர்வீஸ்னா அது கூட கிடையாது, 0 rupees. ஓகேங்களா. எந்த பிசினஸும் கிடையாது. நீங்க பெருசா நீங்க போய் பாருங்களேன், இன்ஸ்டாகிராம்ல போட பிரான்ச்சைசி எடுங்க, 5 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபான்னு இருக்கும். வேற எவ்வளவு பிசினஸ் இருக்கு, ரைட்டுங்களா. அதுக்கு எல்லாமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனா இங்க அது கிடையாது. நீங்க ஆல்ரெடி அந்த கோர்ஸ்க்கு நம்ம அன்னடி சேனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, தட்ஸ் மோர் தென் எனஃப். சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க, 0 rupees இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ப்ராடக்ட் நீங்க லான்ச் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு சின்னதா நீங்க டெஸ்ட் பண்ணலாம், ஒரு 5000 rupees வேணும்னா பண்ணிக்கலாம் கைஸ். ஆமா கைஸ் ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்தை பீட் பண்ண சொல்லிட்டு தான் அன்னடி சேனல் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இவரும் அதுக்காக தான் ஜாயின் பண்ணிருக்காரு, ரைட்டுங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், வேலை பார்க்கணும் கைஸ், வேலை பண்ணணும். உங்களுக்கு தான் தேவை, நீங்க தேவைன்னா எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளவுதான் மேட்டர். உங்களுக்கு பசிக்குன்னு உட்காந்துருக்காதீங்க, நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். போய் சாப்பிடுங்க, நீங்க க்ரோ ஆகுங்க, படிங்க. ஒரு ப்ரோ எனக்கு அனுப்புறாரு ப்ரோ, எனக்கு டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ, நான் டெய்லி வந்து யூடியூப்ல படம் பார்த்துட்டே இருக்கேன் ப்ரோன்றாரு. என்ன டிப்ஸ் சொல்றது நானு? அப்போ நான் என்ன டிப்ஸ் சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ ப்ராப்ளம்னா அவரு போட்டிருந்தாரு, இங்க இருக்காரா தெரியல, இஸ் நேம் இஸ் சதீஷ். ஓகேங்களா. ஸோ அவரு மெசேஜ் போட்டிருந்தாரு, ப்ரோ நான் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஹேபிட்? ப்ரோ நான் டெய்லி உட்காந்து யூடியூப்ல படம் பார்த்துனே இருப்பேன் ப்ரோ. அது நான் எப்படி ப்ரோ என்ன பண்றது ப்ரோ, நான் இது படிக்க மாட்டேன் ப்ரோன்னு. ஸோ அப்போ வீட்டில் ஏதாச்சும் வேற ஒன்று அவங்களுக்கு இருக்கும், அந்த சோர்ஸ் இருக்கும். என்னன்னா அப்பாவோ அம்மாவோ ஒரு சோர்ஸ் இருக்கு, நல்ல சோர்ஸ் இருக்கு, அதனால அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. யூடியூப் பார்க்க வேண்டியதுதான், ஒரு ஜாலியா. நான் கூட ஏதாச்சும் ஃபன்னா பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம்ல ஏதாச்சும் ஒரு ஃபன் ரீல்ல வரும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்கலாம். பட் அதுதான் நம்ம வாழ்க்கையா கிடையாது, ரைட்டுங்களா. அதெல்லாம் போயிடும். ஓகேங்களா. யூடியூப் போயிடும், எல்லாம் போயிடும். அது மூலியமா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா நீங்க இங்க கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி மணி மேக் பண்றது மூலியமா அது கிடைக்கிற சந்தோஷம், அவர் சொன்னார் பாத்தீங்களா அப்பவே. இப்ப எப்படி இருக்கு ப்ரோ அஸ்வின் ப்ரோ? நீங்க இப்ப 30-35,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க லாஸ்ட் அந்த ஏப்ரல் 6th இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த்துங்களா, கிட்டத்தட்ட 2 months, ரைட்டுங்களா. இப்போ அந்த 6 lakh ரெவென்யூ நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு ப்ரோ? லைக் எப்படின்னா, ஆபீஸ்ல இருந்து நீ வெளியே போனா கூட நான் போடா அப்படின்ட்டு வெளியே வந்தேன். அந்த மாதிரி தைரியம், அந்த கான்ஃபிடன்ஸ். நிறைய இடத்துல நான் சொல்லிருக்கேன், நான் வந்துட்டு ஒரு அன்டில் ஒரு 20 lakhs நம்ம இது பண்ணாம வெளியே வரலாம்னு சொல்லிட்டு, அதுவுமே ஒரு இன்கம். பட் நம்ம ஒண்ணுமே வந்துட்டு நம்ம மெட்டாட்ஸ்ல நீங்க ஆட் அக்கௌண்ட்ல போய் 24 hours உட்கார போக கிடையாது. ஓகேவா. ஜஸ்ட் சிஸ்டம். இப்ப நிர்மல் ப்ரோ அப்படின்னா ஒரு சிஸ்டம் செட் பண்ணிட்டாரு. ஓகேவா. இப்ப அவர் வேலை என்னன்னா நம்மளை மேய்க்கிறது தான் ஒரு வேலை. சிஸ்டம் பீரியட் இருந்தாகிட்டே இருக்கும். ஓகேவா. நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு, இப்ப எனக்கு என்ன வேலைன்னா, என் ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்கு ஏதாவது மெயில் இந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா என் மெயில் ரீச் அவுட் பண்ணுவாங்க. நான் அந்த மெயில ஆஃபீஸ் புக் வந்து மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். டெய்லி ஒரு நாளைக்கு 10 மெயில் வரும். 10க்கு என்ன இஷ்யூன்னு பார்த்து ரிசால்வ் பண்ணி, எங்களுக்கு அப்படி இல்லை ரொம்ப இதாக இருந்தாங்கன்னா ரீஃபண்டும் பண்ணுவேன். இந்த மாதிரி அவங்க இஷ்யூ, கஸ்டமர் இஷ்யூ. ஏன்னா நான் ஆட் அக்கௌண்ட் ஒரு வின்னிங் கிரியேட் இது பண்ண அப்புறம் நான் வந்துட்டு ஒரு அரௌண்ட் 10 to 20 days இந்த அக்கௌண்டே ஓப்பன் பண்ணல. டெய்லி மினிமம் 20 to 30,000 சேல்ஸ் உள்ள வந்துட்டு இருக்குது. நான் என்ன பண்றேன்னா மெயில் ஓப்பன் வச்சுப்பேன், யாரும் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க அதை உள்ள போயிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுவேன். அதுவுமே வந்துட்டு ரொம்ப நேரம் உட்கார போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 week ஒரு 10 to 20 days ஒரு செட் பண்ணிட்டு நீங்க விட்டீங்கன்னா அது பேர் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் போய் நீங்க படம் பாருங்க, யூடியூப் பாருங்க. நான் அதான் பண்ணேன். நான் வீக்கெண்ட் என்ன பண்ணேன்னா, எனக்கு உள்ள இங்க ரன் ஆயிட்டு இருக்கு, ஒரு வேலையும் இல்லை. நான் வீக்கெண்ட் உட்காந்து படம் பார்த்தேன். சரி, இப்போ நான் பயமெல்லாம் படம் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது டிக்கெட் 500 ரூபாய் டிக்கெட் ஆகுது அப்படின்னு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் யோசனை அப்படிதான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, டிக்கெட் எங்க அங்க சென்னையில அங்க ஏஜிஎஸ்ல போவேன். ஒரு ஃப்ரீடம் இருக்கும்ல, அக்கௌண்ட்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு பிடிச்சதை வாங்கி சாப்பிடலாம், ஒரு காசு பார்க்காம ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு பண்ணலாம். வீட்டுல பேரண்ட்ஸ் வெளியே போனா ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நீட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட்லாம் போகும்போது காசு இல்லமா அப்படின்னு, இப்போ அவங்க வீட்டுல இருக்கிறதா நான் ஒரு இது இல்லாம வாங்கி தர முடியும், யோசிக்காம என்னால வாங்கி தர முடியும். நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், யாரெல்லாம் இதை கேட்டிருக்கீங்க செஷன்ல, காசு சம்பாதிச்சு பாருங்க, அது தர ஒரு இதுவே ஒரு கான்பிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க ரியாக்ட் பண்ணிடுங்க. காசு சம்பாதிச்சா நம்மளுக்கு எல்லாமே வரும், ஓகேங்களா. இவர் பாருங்க, இப்போ பிலிம் ஒரு படம் பார்க்கணும், பிடிச்ச படம் பாக்குறது தப்பே கிடையாது. பார்க்கணும்னா நம்ம யோசிக்கிறோம் 500 ரூபாய் போயிடுதுன்ட்டு. ஆனா இல்ல, ஓகே வா, சரி அப்பா அம்மாக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தானே, வா போலாம் நம்ம, சரி நம்ம எங்காச்சும் ஒன்று போனோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் நம்ம ஏதாவது பார்ட்டி கொடுக்கணுமா, சரி வா பண்ணலாம்.
இல்ல நம்ம படுத்து தூங்கணுமா, தூங்கலாவா அதுல என்ன இருக்கு, சரி தூங்கு. டைம் இப்ப எல்லாமே அந்த பணம் வந்துச்சுன்னா எல்லாமே நாம என்ன டிசைட் பண்ணுமோ, இல்ல நம்மளுக்கு என்ன லைக் இருக்கோ நம்ம அதை பண்ணலாம். பணம் இல்லைனா தான் நம்மளுக்கு பிடிக்காத திங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் கேட்கிறேன், நான் சொல்றேன் as a பிரதரா, இங்க வர ஏன் நம்ம லைவா கேஸ் ஸ்டடி பண்றோம்னா, நிறைய யாருமே லைவ் கேஸ் ஸ்டடி யாரும் லைவா கேஸ் ஸ்டடி பண்றது பார்த்திருக்கீங்களா நீங்க? பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு கைஸ் பார்த்திருக்கீங்களா யாருன்னா? பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஹெச்டி கேமராங்க, கேஸ் ஸ்டடியே முதல்ல பண்றாங்கன்னு கேளுங்க. ஓகேங்களா? அதுவும் கேஸ் ஸ்டடியில பெரிய ஒரு இது நம்ம அளவுக்கு கேஸ் ஸ்டடி யாருமே பண்ண மாட்டாங்க. many doesn't know about case study. ரைட்டுங்களா? கேஸ் ஸ்டடினா என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஸோ நம்ம அளவுக்கு நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தமிழ்நாடுல நான் இப்போ அட் பிரசன்ட், ஓகேங்களா, என்ன அட் பிரசன்ட் என்ன ஃபியூச்சர்ல கூட தான், ஓகேங்களா, நம்ம அளவுக்கு யாருமே ரிசல்ட் வச்சுக்க மாட்டாங்க, ஓகேங்களா, வைக்கவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாம வைக்கிறோம், நம்ம பார்ட்டிசிபென்ட் நீங்க எல்லாமே வைக்கணும், ஓகேங்களா. ஸோ அந்த எஸ் ஐ ப்ராமிஸ் போடுங்க, மறுபடியும் ஐ ப்ராமிஸ் போடுங்க. ஸோ அஸ்வின் ப்ரோ மாதிரி, ஆகாஷ் ப்ரோ மாதிரி யாரெல்லாம் நான் வரேன், நெக்ஸ்ட் வரேன், ஐ ப்ராமிஸ், லைக் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் வரேன். கைஸ், 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, அது பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. ப்ரோ அஸ்வின் ப்ரோ 1 லட்ச ரூபாய் பெரிய அமௌண்டா ப்ரோ? இல்ல இப்ப நம்ம என் கூட இங்க இருக்குன்னா 50 லேக் அந்த மாதிரி தான் மைண்ட் திங்க். ஃபர்ஸ்ட் 1 லட்ச ரூபாய் எப்படி அக்கவுண்ட்ல வரும் அப்படி பாருங்க. அதுதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டிருக்கீங்க. நிறைய பேர் ரியலா எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க வரீங்க, வாங்குறீங்க, ஓகே, காசு போடுறீங்க, வந்து 2 நாள் வரீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று போயிடுறீங்க, வேற கோர்ஸ் வாங்கி போயிடுறீங்க, இல்ல வேற இடத்துக்கு ஏதோ ஒன்று போயிடுறீங்க, இல்ல சும்மா வந்து ஜாலியா வீட்டுல இருக்கீங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இங்க கத்துக்கலன்னா எங்கேயுமே கத்துக்க முடியாது. கண்டிப்பா. அதான் உண்மை. நீ அதாவது கேம்பெயின் ரன் பண்ணது எல்லாருமே கேம்பெயின் ரன் சொல்லி கொடுப்பாங்க. 5 வயசு நான் பையனுக்கு கூட கேம்பெயின் ரன் சொல்லி கொடுத்து அவனுமே ரன் பண்ணுவான். ஒரு விஷயம், அதாவது நான் மார்க்கெட்ல என்னோட கொலீக் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவரு, நான் அவர்கிட்ட ரெஃபர் பண்ணேன், ப்ரோ இதுக்கு ஜாயின் பண்ண அப்படின்னு. அவர் ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூட் உங்களுக்கு இருக்கு, 70,000 பிளஸ் ஜிஎஸ்டி ஜாயின் பண்றாங்க. அவங்க கிட்ட போய் சென்னையில கிளாஸ் ரூம் சூப்பரா இருக்குடா அப்படின்னு போய் அவர் இத்தனையும் அவர் 20,000 சேலரி வாங்குறாரு. 70,000 பே பண்ணி பிளஸ் ஜிஎஸ்டி கூட பண்றேன். நான் சொன்னேன், டே அவன் என்ன சொல்றான்னா, டே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் ஏஐடாங்க அப்படின்னா. உனக்கு இந்த விஷயம் நான் எப்படி அவன் கன்வே பண்ணி ஒருத்தவங்க கிட்ட நான் இதை சொல்லி புரியவே தெரியல. அவ்வளவு சொல்லி அவன் போய் நாங்க போய் பே பண்ணிட்டு வந்துட்டு இப்போ கிளாஸ் போறேன்டா அப்படிங்கிறான். நீ 70,000 பே அப்போ அவ்வளவு இது பண்ணும் அவசியம் இல்லடா, நான் சொல்றது கேளுடா, இது இந்த லேர்னிங் பேஜ் உள்ள போய் பாடுறான்னு எல்லாமே அனுப்பி விட்டேன். இல்லடா அவங்க வந்து ஜாப்க்கு இது பண்ணாடே, ஜாபுக்கு அது ஓகே, நீ தெளிவா மாஸ்டர் பண்ணிட்டா, நீ அவங்க சொல்ற ஜாப்ல நீ ஏன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்மளே போய் எங்க வேணா ஈஸியா அட்டன் பண்ணி இது கிளியர் பண்ணலாம். இந்த மெண்டாலிட்டி எப்படி நான் வந்துட்டு யாரோ நேம் மென்ஷன் பண்ணாதீங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, சாரிங்க. அது எதுவும் நேம் எல்லாம் போடுறீங்க, எனக்கு அது எதுவும் தெரியாது. நான் ப்ரோ உங்களுக்கு தெரியுமா நீங்க ப்ரோ அது என்ன பேர் போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? எனக்கு எதுவும் தெரியாது ப்ரோ, எனக்கும் தெரியாது. பர்சனலா நாங்க எங்களோட வேலை என்ன ஆச்சு, நாங்க ஆச்சு, நம்ம பார்ட்டிசிபென்ட் என்ன ஆச்சு, நாங்க அதை பார்த்து. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப அவர் சொன்னதுதான், நீங்க படிக்கணும், சரிங்களா? இங்க படிக்காம எங்க படிக்க போறீங்க? ஆமா, இன்னொரு விஷயம், இங்க ஜெயிக்கலனா எங்குமே ஜெயிக்க முடியாதுங்க. அந்த இப்ப போனார் சொன்னாங்க பாத்தீங்களா, எல்லாரும் போய் சுத்திரிங்க தான் வருவாங்க, அதையும் ஒண்ணு சொல்லிடுறேன். செகண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், என் லைஃப்ல இப்ப நடந்தது, நேத்து நடந்தது. எங்க அம்மா இது வரைக்கும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதே கிடையாது. நிர்மலா அழகா இருக்கணும்னு கேட்டாங்க என்னைய பார்த்து. நீ நல்லாதாம்மா இருக்க, அழகா இருக்க. ஆக்சுவலா அவங்க நல்லா பிரைட் ஆயிட்டாங்க. அழகா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்குமா, அழகா இருக்க. உனக்கு என்ன அருண் ப்ரோ சொன்னாருமா ஒரு வார்த்தை, மனசுல சந்தோஷம் இருந்தா முகத்துல தெளிவு வரும் சொன்னாங்கம்மா. அது மாதிரி நீமா அழகா இருக்கமா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க எனக்கு திருப்பி ரிப்பீட் ஒரு வார்த்தை சொன்னாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, என் பசங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல மூமெண்ட். அது எனக்கு உண்மையாவே நல்ல மூமெண்ட். ஸோ அதுதான் கைஸ், அது உண்மையாவே நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க லைஃப்ல அதுவே போதும், அந்த ஒரு வார்த்தையே போதும், உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அவங்க கிட்ட வாங்குறது பேரை விட வேற என்ன இருக்குங்க, அவங்க சந்தோஷப்படுறத விட வேற என்னங்க இருக்குங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எதர்ச்சியா எங்க அம்மா சொல்றாங்க, இதை நீங்க நடத்தி பாருங்களேன், இது நடத்துறதுக்குலாம் உங்களுக்கு என்ன வேணும், நீங்க படிக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்க லைஃப்ல இதுவே நடக்கும் கைஸ், கண்டிப்பா நடக்கும். நீங்க இவ்வளவுதான் பண்ணணுமே, படிக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இவ்வளவுதான வேலை, வேற என்ன பண்ணணும் கேட்கறோம். இதை நீங்க இந்த ரெண்டுத்துல எங்கன்னா ஒரு மிஸ் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட 2 பிரச்சனை தான் இருக்கும். உங்களுக்கு கிட்ட 2 பிரச்சனை இருக்கும். என்னன்னா, நீங்க ஒரு பயந்தாங்குழியா இருப்பீங்க, இல்ல நீங்க சோம்பேறியா இருப்பீங்க. எஸ் ஆர் நோ நீங்களே சொல்லிக்கோங்க. உங்களுக்கு நீங்க டைப்ல பண்ண தேவையில்ல. இந்த 2த்துல தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்கும். நீங்க ஸ்டக்காய் நிக்கிறீங்க பாத்தீங்களா, அது பிரச்சனையே இந்த 2த்துல தான் இருக்கு. ஒண்ணு நீங்க பயந்தாங்குழி இருப்பீங்க, இல்லைன்னா சோம்பேறியா இருப்பீங்க. இந்த 2த்துல எப்ப நீங்க வந்து பீட் பண்றீங்களோ அப்பதான் கைஸ் உங்க லைஃப்ல வந்து அந்த என்லைன்மெண்ட் வரும். அடுத்த அஸ்வின் ப்ரோ வந்து நீங்க வருவீங்க, உங்க லைஃப்ல நீங்க மாத்திக்கோங்க போதும்.
பாருங்க எனக்கு அந்த ரெண்டுத்தையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிர்மல் ப்ரோ அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காரு. நான் ஒரு போட்டோ கூட பார்த்திருக்கேன். ரேஷன் எல்லாம் கொரோனா டைம்ல 2019, 20ல வந்து ரேஷன் பேக் எல்லாம் எடுத்துன்னு அந்த போட்டோலாம் யாருன்னா பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. ஓகேங்களா? அவர் அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு சின்ன ஒரு குடிசையில இருந்து ஒரு சின்ன அவங்க அவங்க அம்மா எல்லாம் ஒரு சின்ன கடை, அதுல ஒரு பூ விக்கிறது, மழையோ வெயிலோ என்ன இருந்தாலும் இப்போ அவங்க பையனால வந்து ஒரு ஃபேமிலி அவங்க அக்காவுக்கு இவருதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவங்களுக்கு என்னென்ன வேணும் அது எல்லாமே இவருதான் பண்ணாரு. அவங்க தம்பிக்கு ஒரு கரியர் பில்ட் பண்ணி கொடுத்தாரு. அவங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும் அதை பண்றாரு. ரைட்டுங்களா? அப்போ வேற என்ன வேணும் ஒரு பையனுக்கு? ரைட்டுங்களா? ஒரு அப்பா அம்மாவுக்கு அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு வேற என்ன வேணும்? ஏன்னா வேற எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுக்கு என்ன உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு ஏதாச்சும் வேற எதெல்லாம் பண்ணணுமா? கிடையாது. நம்ம அவங்க பசங்க 2, 3 சாப்பிடுறதுக்கும் பசங்களா இல்ல ஆசைப்படுறாங்களா? ஒரு பையனா ஒரு பொண்ணா அவங்க சக்சஸ் ஆகட்டா போதும். நல்லா சம்பாதிக்கிறாங்களா? நல்ல மனுஷனா இருக்காங்களா? நல்லதா பண்றாங்களா? 4 பேருக்கு நல்லது பண்றாங்களா? அது போதும். எதுவுமே ஒரு குறுக்கு வழியா சம்பாதிக்காம ரைட்டான வேல சம்பாதிச்சு ஒரு 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 ப்ராடக்ட்டோ சர்வீஸோ 4 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரைட்டுங்களா? அது யூஸ்ஃபுல்லா இருந்து சம்பாதிக்க வைக்கிறது நீங்க சம்பாதிச்சுட்டு பீப்பிள் உங்க 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 பீப்பிள் மீன்ஸ் உங்க பேரண்ட்ஸ், உங்க அண்ணனோ, தம்பியோ, தங்கச்சியோ, அக்காவோ அவங்களுக்கு நீங்க ரிட்டர்ன்ஸா என்ன குடுக்குறீங்க? ரைட்டுங்களா? சோ அதுதான் ரியலான ஒரு ஹாப்பினஸ்ங்க. காசு அப்ப சொன்னாரு பாத்தீங்களா? அஸ்வின் ப்ரோ இப்ப சொன்னாரு. ப்ரோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாவே செம்ம ஹாப்பின்ட்டு. ஆனா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எதுக்காக ஹாப்பி ஆகுதுன்னா இன்டைரக்ட்டா நான் இத வச்சு வீட்டுக்கு ஏதாச்சும் பண்ண முடியும். ரைட்டுங்களா? என் லைஃப் நான் என் லைஃப் நான் மாத்த மத்தவங்க முடியும். மாத்தணும். எங்க அப்பா, அம்மாக்கு நான் இது பண்ண முடியும். ரைட்டுங்களா? என் கூட யாருன்னா கூட பொறந்தவங்க இருந்தாங்கன்னா, நான் அத பண்ண முடியும். இது பண்ண முடியும்ன்றது அவருக்கு இன்டைரக்ட்டா போகும். சோ அதனால தான் அந்த ஹாப்பினஸ் வருது. அதனால தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. இப்ப நாளைக்கு வேலை இல்லன்னா கூட ஓகே பரவால்ல. நான் பாத்துக்க போடா முடியும். வெண்ணன் மேனேஜர் என்ன சொன்னா போடா வெண்ணன்ட்டு வரும். அந்த கான்பிடென்ட் அந்த ஃப்ரீடம் மனசுல வருது பாத்தீங்களா? அதுக்கு நிகர் எதுவுமே இல்ல கைஸ். உண்மையாவே சொல்றேன். அதுக்கெல்லாம் நீங்க உழைக்கணும் அவ்வளவுதான் மேட்டர். சும்மா எல்லாருமே உழைங்க. சொல்லுவாங்க, சோம்பேறியா இருக்காதீங்க. காசெல்லாம் வந்து கிடையாது. அதானே காசு அதெல்லாம் ஒண்ணும் இருந்தா கிடையாது. என்ன வேணாலும் பண்ண முடியும். தப்பு லைக் மட்டும் பண்ணாதீங்க. இன்னொரு சரி பண்ணுங்க. இன்னொரு விஷயம் Please ப்ரோ. bro. நான் சொல்லுங்க. வந்துட்டு ஆபீஸ்ல எங்க ஒரு 6 பேர் இப்படி கேங் அப் பண்ணிருக்கோம். ₹22 சேலரி, 22,800 இன்கிரிமெண்ட் போட்டிருக்கு. 800 ருபீஸ் இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்ல மெயில் செக் பண்றானுங்க. எல்லாம் வந்திருக்கான்னு செக் பண்ணிருக்காங்க. நான் வந்துட்டு ஒருத்தன் சொல்றேன், இப்படி ஒரு விஷயம் இருக்குடா, இதை கொஞ்சம் பாருங்கடா. அவங்களுக்கு ஷாப்பிஃபை நான் சொல்லி புரிய வச்சு, இதான டேஷ்போர்டு, இப்படிலாம் ஃபங்க்ஷன் இது சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, சரியா 800 வந்து சரி ஒரு செக் பண்ணிட்டு கூப்பிடுறாங்க அப்படிங்க. நான் இவனுங்கிட்ட லைக் நான் வந்துட்டு சில பேருக்கு நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம இதே பண்ண முடியாது. அவங்க அந்த ₹800 குறியா இருக்கானுங்களே தவிர லைக் பர் டேக்கு 20,000-30,000 எனக்கு சேல்ஸ் ஷாப்பிஃபைல வந்துட்டு இருக்குது. இதை நான் வந்துட்டு எப்படி அவங்க சொல்லி புரிய வைப்பேன், ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவேன் அப்படி இந்த மாதிரி நான் சொல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் போய் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டாரு. அகைன் எங்க ஆஃபீஸ்ல இப்போ விக்னேஷ் ஒருத்தர், நான் இதெல்லாம் பத்தி இந்த செப்டம்பர் சொல்லிட்டு இருந்தேன். ப்ரோ நான் வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ண வேணாம், பிளானிங் பேஜில் போய் பாருங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 10 டேஸ் இருக்கும். எல்லா கேஸ் ஸ்டடியும் நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சு விடியகாலம் 4 மணி வரைக்கும் கேஸ் ஸ்டடியா பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், ப்ரோ நீங்க வந்து ஜாயின் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் அவரோட ஆட் அவர் ஃபாலோ பண்ணீங்களா, அவர் ஆட் உங்க ஸ்க்ராலிங்ல வரும், கிளிக் பண்ணி லேண்டிங் பேஜ் போய் எல்லாம் ரீட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுன்னு சொல்லி போன வைக்கிறேன். அடுத்த நாள் ஷிஃப்ட்டுக்கு போறேன், அவர் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்கிறார். ஏன் ப்ரோ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ப்ரோ நீங்க பேசுனீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா. இப்போ முந்தானேத்து விக்னேஷ் ஒருத்தர் ஒரு ஐடி தெரியல ஜாயின் பண்ணிருப்பாரு எங்க ஆபீஸ்ல சென்னையில இருந்து. ஜாயின் பண்ணி இப்ப அசஸ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க டவுட் என்கிட்ட கேளுங்க, நிர்மல் போட்டு கூட வேணாம் நீங்க என்கிட்ட கேளுங்க, அவ்வளவு பிஸியா இருப்பாரு. என்கிட்ட கேளுங்க, நான் சொல்ற டவுட் எனக்கு தெரியாத பஸ்ல நீங்க அங்க போய் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். விக்னேஷ் ப்ரோக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்கு நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அவரு எங்கேயோ வேற இடத்துக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. ₹70,000 அவருக்கும் ஒரு நன்றி. ஏன்னா கண்டிப்பா அவர் மறுபடியும் வருவாரு. சுத்தி இங்கதான் வந்தாங்க, எங்க போனாலும் இங்கதான் வரணும், அது நம்மளுக்கு தெரியும். சோ நம்ம ப்ராடக்ட் மேல நம்ம ஒர்க் மேல நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சோ எங்க போனாலும் இங்கதான் வருவாங்க. சோ அவருக்கும் வரும்போது அவருக்கும் ஒரு நன்றி. கண்டிப்பா அவரும் வருவாரு. சோ யா ப்ரோ, ஒரு சின்ன ஒரு Q&A மாதிரி நம்ம சொல்லி பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி சாட்ல போட்டுருங்க guys. எல்லாரும் உங்க क्वेश्चंस சாட்ல போட்டுருங்க so that we can read faster and answer. ஓகேங்களா ப்ரோ? இதான் இருங்க, லைனா நான் கேட்டுறேன், நீங்க சொல்லுங்க ப்ரோ. அஸ்வின் ப்ரோ, உங்க ப்ராடக்ட் எங்க பை பண்ணலாம்? ஸோ நான் இன்ஸ்டால ஷேர் பண்றேன். வெப்சைட் வேணுமா எனக்கு தெரியல. வெப்சைட் வந்துட்டு எனக்கு தெரியல கரெக்டா ஷேர் பண்றது, நான் பண்றேன். பட் இந்த தனியாக பிங் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு நான் இது பண்ணுங்க. ஷூர் ப்ரோ. ஆக்சுவலி டிஜிட்டல் ப்ராடக்ட் மீன்ஸ் என்ன ப்ரோ? கேன் யூ எக்ஸ்பிளைன் ப்ளீஸ்? படிக்க என்னன்னா, இப்போ நீங்க எப்படி இந்த கோர்ஸ்க்குள்ள வந்தீங்க? நம்ம இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு டிஜிட்டல்
ஒரு அசெட், ஓகேவா, ஒரு பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம அந்த அசெட்குள்ள நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா. அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட். லைக் நீங்க ஒரு இதை விடுங்க, வேற எந்த கோர்ஸ் பை பண்ணாலுமே அது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட், ஓகேவா. ஒரு வந்துட்டு ஒரு சில சில பேர் வந்துட்டு இந்த பண்டில்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒரு டன்ஸ் ஆஃப் ஒரு ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ இருக்கும். நம்ம லைக் எல்லாருமே ஒரு ஆட், நீங்க எங்கேயுமே போகலாம், ஆட்ஸ் லைப்ரரியில் போயிட்டு உங்களுக்கு அது போய் டிஜிட்டல் ப்ராடக்ட் டைப் பண்ணுங்க. டன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து உங்களை ஃபைன் பண்ண முடியும். எல்லாத்தோட லேண்டிங் பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன அப்படியா. ரொம்ப திங்க்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கோர்ஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட். நம்ம இது ப்ராடக்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸல் ஷீட் அப்படிங்கிறது டிஜிட் நம்ம பிசிக்கலா இல்லாமல் டிஜிட்டலா இருக்கிறதா வந்துட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. மாதவன் ப்ரோ அவர் பெய்டு ஆட்ஸ் தான் ப்ரோ, ஆர்கானிக் பிளஸ் பண்ணல அவர் நினைக்கிறேன். ஸோ பெய்டு நான் ஆட்ஸ் வந்துட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே ஆர்கானிக் வந்துட்டு என்னன்னே தெரியாம நான் பாட்டுக்கு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த ரீல்ஸ் ஒரு விஷயமும் இருக்காது, நான் ரீல்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே இப்படி நம்ம இதுக்குள்ள வந்தப்பறம் தான் நான் வந்துட்டு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணாலுமே எப்படி போஸ்ட் பண்ணணும், ஒரு ஹூக்கு, ஒரு பாடி, ஒரு சிடிஏ, இது இந்த விஷயமெல்லாம் லைக் தெரியாம போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணாலுமே மைண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது இந்த ஹூக்கு, பாடி, சிடிஏ. அவர் சந்திரமுகியாவே மாறிட்டாரு, அவர் மார்க்கெட்டவே மாறிட்டாரு. ப்ரோ ஹூ இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் ப்ரோ? டார்கெட் ஆடியன்ஸ் வந்துட்டு சி நீங்க ஒர்க் பண்ண ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ண வேண்டியது நீங்க. டார்கெட் ஒரு லைக் இப்போ வந்துட்டு என்னோட எக்ஸல் டெம்ப்ளேட் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்ல என்னென்ன பண்ணலான்ட்டு கரெக்டான மெசேஜ் அந்த வீடியோல கொடுத்தீங்கன்னா மெட்டா ஆடியன்ஸை கரெக்டா ஃபைண்ட் பண்ணும், ஓகேவா. நம்ம போயிட்டு யாருக்குமே டிஎம் பண்ணியே வாங்க அப்படின்னு கேட்க போறது கிடையாது. மேட்டன் பண்ணும்போது கரெக்டான மெசேஜை நீங்க அந்த வீடியோஸ்லயே கிரியேட்டிவ்ல பிச் பண்ணிட்டீங்கன்னா மெட்டா பார்த்துக்கும். நம்ம போயிட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல, மெட்டாவுக்கு தெரியும் எந்த இதுக்கு யார்கிட்ட காமிக்கணும்னு அது தெரியும். ஸோ நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் நீங்க நம்ம இப்போ ப்ராடாக தான் மோஸ்ட்லி நான் ரன் பண்ணுவேன். இப்போ மேபி இப்போ நீங்க ஆண்ட்ராய்டு அப்டேட்டுக்கு அப்புறம் ப்ராட் டார்கெட்டிங் எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. லைக் ஒரு ஆசெட் வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு 10 ஆடை போட்டு 2000 பட்ஜெட் வச்சுட்டு ப்ராடா நம்ம போயிட்டு மேனுவலா டார்கெட் இவங்க டார்கெட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. மெட்டா வந்துட்டு கரெக்டான மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா மெட்டா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு காட்டும், கரெக்டாக சேல்ஸ் உங்களுக்கு ரோல் இன் ஆகும். ஸோ ப்ரோ வேற ஏதாச்சும் கொஸ்டின் நீங்க யாரா இருந்துச்சுன்னா போடலாம். வைப் கோட் பண்ணி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி பாசிபிள் டு டூ பேக் ஏஐ இஃப் எனி ஃபேஸஸ் பை யூசர்ஸ். ப்ரோ அதெல்லாம் பண்ண முடியும் ப்ரோ. நீங்க வைப் கோட் ப்ரோ நீங்க சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்றீங்களா? பண்ணிருப்பீங்க. பர் டேக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க? பர் டேக்கு 500 ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட பெருசா பட்ஜெட்லாம் இல்லை, ஓகேவா. நான் பெருசா ஸ்பெண்ட் பண்ணது நம்ம இந்த இதுக்குள்ள வர்றதுக்கு தான், ஓகேவா. அதான் பெரிய பட்ஜெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 rupees ஸ்டார்ட் பண்ணேன். நான் 500 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்துட்டு 700 சேல்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம உடனே டே ஒன்லயே உங்க ஆட் வந்துட்டு டாப் அப் ஓப்பன் பண்ணாது. அது வந்துட்டு அது லேர்னிங் ஸ்பேஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வர டைம் ஆகும். ஸோ செகண்ட் டே 500 ஸ்பெண்ட் பண்ணும்போது 900 rupees சேல்ஸ் வந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு 1 week கழிச்சு 500 ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு 3000 சேல்ஸ் வந்துச்சு. அப்போ நான் அப்போ வந்து பட்ஜெட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பர் டே 5000 ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு வந்துட்டு பர் டே மேக்ஸிமம் 28,000 மேக்ஸிமம் வந்துட்டு சேல்ஸ் வந்துச்சு. 5000 ஸ்பெண்ட் பண்ணேன், 28,000. டிஜிட்டல் ப்ராடக்ட்னால சொல்லுங்க ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ன்றதுனால லைக் நம்ம இந்த நார்மலா உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ப்ராடக்ட் இருக்கு, ஒரு ஓன் ஐடியா இருக்குன்னா நம்ம அங்கே மெயினாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் இந்த சிஓடி, ரிட்டர்ன்ஸு, கேஷ் ஆன் இந்த பிரச்சனைலாம் இருக்கும். டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால அவங்க இன்ஸ்டன்டா பேமெண்ட் பண்ண உடனே நம்மளோட கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் சூப்பராக இருக்கும். லைக் நமக்கு அவங்க பேமெண்ட் பண்ண உடனே நாளைக்கு செட்டில்மெண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்தப்பறம் நீங்க ஆட் பட்ஜெட்டை நீங்க அதுக்கப்புறம் நீங்க 500 பத்தி பேசவே மாட்டாங்க. இப்போ மினிமம் எவ்வளவு பட்ஜெட்னு கேட்கறவங்க அவங்க ஒரு 1 lakh 2 lakh சேல்ஸ் வந்தப்பறம் 500 கேட்க மாட்டாங்க. அவங்களே அவங்க நார்மலா ஸ்டார்ட் பண்ண 2000 ஸ்டார்டே பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சிஸ்டத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ ப்ரோ நேற்று ஒரு தயிர் ப்ரோ ஒரு சாஃப்ட் லான்ச் பண்ணிவிடுங்க ப்ரோ. முந்தி நேற்று பண்ணும்போது எப்போ ப்ரோ சொன்னார்? கேஸ் ஸ்டடியில் ஒரு சாஃப்ட் லான்ச்ன்ட்டு சொன்னார். நான் இந்த ஒரு சாஃப்ட் லான்ச் நம்ம பண்ணிக்கலாமா? ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாமா? அது உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ப்ரைஸாக தான் வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் இது எனக்கு சர்ப்ரைஸ். அஸ்வின் ப்ரோ எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல, ஓகேங்களா. அவரை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் என் கூட சாட் பண்ணது கிடையாது. நிர்மா ப்ரோ தான் மெட்டா ஆட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தானே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எது மூலியமா அவர் பண்ணாருன்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன சர்ப்ரைஸா, அது சர்ப்ரைஸ்னா அது ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ரைட்டுங்களா. அது ஆகஸ்ட் மந்த்ல 5 நியூ சேலஞ்சஸ் இருக்கு. யாரெல்லாம் 5 நியூ சேலஞ்சஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? கமான் கைஸ், 5 நியூ சேலஞ்சஸ் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க மீன் போட்டுருங்க.
5 நியூ சேலஞ்சஸ் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அவங்க மட்டும் மீன் போட்டுருங்க. ஓகேங்களா? அந்த 5 நியூ சேலஞ்சஸில் நான் 3 சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? நான் 3 குரூப்பில் போட்டிருப்பேன். பார்த்துருக்கீங்களா? எஸ்னா எஸ்ன்னு போட்டுருங்க. அது நான் ஃபுல் பேர் போட்டிருக்க மாட்டேன். ஃபுல் பேர் போட்டிருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஃபுல் பேர் போட்டிருக்க மாட்டேன். அந்த இன்னொன்று ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா? 2 சேலஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் ஒரு சேலஞ்ச் இது ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா நான் சொல்கிறது? சொல்லுங்க. அப்போ சேலஞ்ச் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சுன்னா சேலஞ்ச் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது ஐயா. எஸ் மூர்த்தி ப்ரோ. டிஜிட்டல் நம்ம என்ன வச்சாலும் சேலஞ்சு தான் வைப்போம். டிஜிட்டல் ப்ராடக்ட் சேலஞ்ச் தான். ஓகேங்களா? ஸோ அந்த 5 நியூ சேலஞ்சஸில் இதுவும் ஒரு சேலஞ்ச் இருக்கு. ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் வித்திருக்கோம், நம்ம கிளைண்ட்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஓகேங்களா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்டில் நாட் ஜாயின்ட், எனக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட் பற்றி நான் இன்டெப்த்தாக நான் கற்றுக்கணும். ரைட் ஃப்ரம் லைக் எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை நான் ஃபைன் பண்ணுறது, எந்த மாதிரியான கேம்பெயினை ரன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரியான பட்ஜெட்டை நம்ம செட் பண்ணுறது. ப்ரோ அந்த 5 months இன்னொன்று அது ஆக்சுவலாக அது சர்ப்ரைஸாக தான் நாங்கள் இருக்கோங்க. அதனால தான் நான் இது வந்து நான் போட்டிருப்பேன். ஒரு எல்லுன்னு போட்டிருப்பேன், ஒன்று ஓன்னு போட்டிருப்பேன். அது 3 தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்ன்ட்டு. ஸோ மிச்ச 2ல் இது ஒன்று, இன்னொன்று நான் சொல்ல மாட்டேன். அது வந்து லான்ச் செஷனில் வாங்க. அதனால தான் லான்ச் செஷனா என்ன, ஆப்பிள் இப்போ ஐஃபோனெல்லாம் லான்ச் பண்ணாங்க, எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களா? இல்லை லான்ச் செஷனில் தான் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அதனால தான் லான்ச் செஷன் பேர் லான்ச் செஷன். ஸோ அதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ யாரும் ரிஜிஸ்டர் பண்ணல, லிங்க் வேணும்னா நான் குரூப்பில் போகிறேன். எஸ் வேணும்னா சொல்லுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எஸ்ன்னு போடுங்க, நான் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அகைன் நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, ஸோ விட்டுருப்பீங்க. ஐ ஜஸ்ட் ஷேர் த லிங்க் அகெயின். யாரும் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கல, ஐ டிட் நாட் ஜாயின் ஸ்டில்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அது செம்மையாக இருக்கும். ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நிர்மல் ப்ரோ தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? நிர்மல் ப்ரோ தான் பண்ணிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். நான் எல்லா இதுலேயும் நான் அந்த லிங்க்கை மட்டும் ஜஸ்ட் செகண்ட் லிங்க்கை மட்டும் அகைன் தூக்கி எல்லா குரூப்லும் போடுறேன். அதில் ஒன் ஆஃப் த சேலஞ்ச் மட்டும் நான் இப்போ ரிவீல் பண்ணிட்டேன். இருங்க. ஸோ யாருக்கு வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நோ எதுவுமே யாருக்குமே வந்து இது கம்பல்சரியா ப்ரோ, இல்லை ப்ரோ அது கம்பல்சரியெல்லாம் கிடையாது. யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள், நான் டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி நான் வந்து சம்பாதிக்கணும், அந்த மாதிரியான பீப்புள் மட்டும் யூ கேன் ரிஜிஸ்டர். ஓகேங்களா? ஸோ கம்மியான பட்ஜெட்டில் எப்படி நம்ம வி கேன் ஸ்டார்ட் தட் டிஜிட்டல் ப்ராடக்ட் பிஸ்னஸ்ன்றது நம்ம சொல்லி தருவோம். ஜஸ்ட் அ செகண்ட் எல்லா குரூப்பில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பே பண்ணுற பீப்புள் பே பண்ணிவிட்டு ஒரு குரூப் லிங்க் வரும், அதுலேயே நீங்கள் ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த ரீடைரக்ட் ஆகிட்டு நீங்கள் அதில் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நோ நீட் டு சென்ட் அ ஸ்க்ரீன்ஷாட். இன்ஸ்டா ஏஐ இன்ஸ்டா ஐடி யா நான் லிங்க் காமிச்சிட்டேன், பீப்புள் வாங்கிக்கலாம். ஸோ மீன்ஸ் அந்த அது வந்து லான்ச் செஷனுக்கான லிங்க். அது இட் இஸ் அ 299 லான்ச் செஷனில் ஓவராலாக நம்ம 5 நியூ சேலஞ்சஸ் நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 18,888 rupees. ஆஃப்டர் த லான்ச் செஷன் அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி 50,000 நியர். ஓகேங்களா? 299 அப்போ ஃபீஸ் அப்புறம் 299 நினைச்சுக்க போறீங்க. ஓகேங்களா? 299 ஃபீஸ் கிடையாது. அது லான்ச் செஷன் அட்டன் பண்றதுக்கு 299. ஓகேங்களா? அந்த லான்ச் செஷன்ல 5 சேலஞ்சஸ் பத்தி நம்ம பேச போறோம். அந்த 5 சேலஞ்சஸ் பத்தி பேசிட்டு அதுல பேமெண்ட் லிங்க் கொடுப்போம். அது 18,888. அது உங்களுக்கு எல்லாமே வரும். அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தட்ஸ் மோர் தென் எனஃப். அதே மாதிரி லான்ச் செஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த நிமிஷமே இட் இஸ் கோயிங் டு பி 50,000 நியர். அந்த மேபி லைக் 49,999 rupees மாறிடும் அது. ஓகேங்களா? லான்ச் டேட் வந்து ஜூலை எண்ட்ல நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ வித் தட் சைட் லெட்ஸ் கோ ஃபார் ஐசிசியோட வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. இது ஐசிசி வேற, இது வேற ப்ரோ. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் போனஸ் ஃபார் 5 நியூஸ் ப்ரோக்ராம் சொன்னீங்க. எஸ், யாரெல்லாம் அந்த ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு போனஸ் ஒன்று இருக்கு. நோ நீட் டு வரி. ஓகேங்களா? அது இருக்கு கண்டிப்பா இருக்கு. என்ன ப்ரோ சொன்னார் தெரியலையே, என்ன சொல்ற வரீங்கன்னு புரியல. பட் எனிவே எதனா இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அருண் ப்ரோக்குள்ள மெசேஜ் பண்ணுங்க. யாரு? தமிழ் ஈகன் தமிழ். யா ப்ரோ அவரு என்ன மீன் பண்றாருன்னா ஐ திங்க் ஸோ
ஃபுல்லா யார் பே பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸா நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஒண்ணு. ஆமா ஆமா அதை அது சொல்றாங்க கிடைக்கும். யாரெல்லாம் ஃபுல்லா 18,000 பே பண்றாங்களோ அது அந்த அந்த லான்ச்சுக்கு முன்னாடி நீங்க ஃபுல் அமௌண்ட் பே லான்ச் பண்ணீங்கன்னா செஷன் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா யாரெல்லாம் ஃபுல்லா பே பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் என் சைடுல இருந்து இருக்கும். ஓகேங்களா? bro in Andromeda should we add a location targeting na yes bro we have to add bro எஸ். கம்யூனிஸ்ட் ப்ரோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த சேலஞ்சோட மொத்த ப்ரைஸ் ப்ரோ 5 சேலஞ்ச் இருக்கும் 18,888 rupees. ஸோ லான்ச் செஷனுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு 299. அந்த லான்ச் செஷன் முடிஞ்ச பிறகு ₹1 கூட நம்ம கம்மி பண்ண மாட்டோம். எந்த ஒரு சேலஞ்சுமே ஐசிசி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் ஐசிசி எல்லாம் வாங்கிருக்கீங்க இல்லை வேற ஏதாவது வாங்கினா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லான்ச் செஷன் அட்டன் பண்ண பீப்புளுக்கு லான்ச் செஷன் முடிஞ்ச உடனே ப்ரைஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீசிங் தான். ஓகேங்களா? அது 49,999 நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த 5 நியூ சேலஞ்சஸ். ஆனால் லான்ச் செஷனில் 18,888. ஓகேங்களா? உங்க அஸ்வின் போட்டீங்களா ப்ரோ? அஸ்வின் காதலனா? ஆமா கலாதர். ஓகே ஓகே ஐடியா போட்டு ஐடி போட்டாரு. லிங்க் பேஸ்ட் பண்ணாம தெரியல. லிங்க் போடுங்க ப்ரோ. லிங்க் உங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ண முடிஞ்சனா போடுங்க. ஓகே ப்ரோ ஒரு ஆட் கிரியேட்டிவ் ஒரு ஆட் கேம்பெயின்ல எத்தனை கிரியேட்டிவ்ஸ் நீங்க போடுறீங்க? எத்தனை கிரியேட்டிவ் ப்ரோ போடுறீங்க? ப்ரோ நான் யூசுவலா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1000 rupees பட்ஜெட் வச்சிருக்கேன்னா ஒரு 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 கேம்பெயின் ஒரு ஆட் செட் ஒரு 5 கிரியேட்டிவ் வச்சுப்பேன் மினிமம். ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா மினிமம் 3000 வச்சுட்டு ஒரு 10 to 15 hour மினிமம் அதுல போட்டு let it run for at least 5 to 7 days. Then only we can see the result. Super. Guys, any other questions? ப்ரோ அந்த ஆஃபரை பத்தி தான் சார் அந்த போனஸை பத்தி தான். இப்போ 299க்கு நம்ம அந்த லிங்க் பே பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது 19K பே பண்றது வந்து the day of the launch date அன்னைக்கு தான் பண்ணணும் ப்ரோ. லான்ச் டேட்ல பே பண்ணலாம் ப்ரோ. ஆனா லான்ச் டேட் இன்னைக்கோ நாளைக்கோ ஃபுல் பேமெண்ட் நான் பண்ணிடுறேன் ப்ரோ. இல்ல லான்ச் டேட் முன்னாடி நான் பே பண்றேன்னா ப்ரோ கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு போனஸ் என் சைடுல இருந்து கிடைக்கும் ப்ரோ. அது என்ன போனஸ்ன்றது லான்ச் செஷன் நான் சொல்றேன். ஓகே இல்ல அது எப்படி பே பண்றது ப்ரோ? எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ. நான் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. டைரக்ட் பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஷூர் थैंक यू. ஷூர் गाइस இன்னும் ஒன் மோர் क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம். அம்யூனிட்டிஸ்ல 1 day 2 day அந்த மாதிரி இருக்கும். ஜர்னி 1 day தான் பட்ஜெட்டா இருக்கும். அது 500 rupees வச்சு அவர் 900 rupees 2000 rupees அதுக்கப்புறம் 5000 rupees வச்சு 20,000 rupees எல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துப்பீங்க கைஸ். நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் இதுதான் நான் சொல்ல வந்தேன். சாரி, இங்க வந்து நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் கேக்குறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பிளாக் தான் கைஸ். ஃபுல் ஸ்ட்ரக்சரா கிடைக்காது. நீங்க இதை பேஸ் பண்ணி எதனா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவீங்க. அவர் வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத பாருங்க. நீங்க அனலைஸ் சேலஞ்ச் ஃபுல் ஸ்டோரி தான் வருது. யூஎஸ்பில இருந்து, மார்க்கெட்டிங் சைக்காலஜி டாஸ்க்ல இருந்து, அதே மாதிரி ஷாப்பிஃபை திங்ஸ்ல இருந்து, அதே மாதிரி ஆட்ல இருந்து, லான்ச்ல இருந்து எல்லாமே பண்ணிருக்காரு. ஆனா நீங்க என்னன்னா ஒவ்வொரு பிளாக் கேக்குறீங்க. அந்த ஒவ்வொரு பிளாக்கை வச்சு நீங்க அந்த ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்க எதனா ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அடி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து ஃபுல் ஸ்டோரி நீங்க வந்து ட்ரைலர் மட்டும் பார்த்துட்டு இல்லைன்னா ஒரு சீனை மட்டும் பார்த்துட்டு படத்தை வந்து ஜட்ஜ் பண்ற மாதிரி ஆயிடும். அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணாதீங்க. அது ஃபுல் படமா வேணும்னா நம்ம சேலஞ்சில வந்து ஜாயின் பண்ணீங்க. அந்த லான்ச் டிஜிட்டல் ப்ராடக்ட் சேலஞ்சில ப்ரோ ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. பிரைஸ் அவர் சொல்லிட்டாரு. ஐ திங்க் 299 ரைட்? 299 சொல்லிட்டாரு ப்ரோ. டிஜிட்டல் ப்ராடக்ட் நான் வச்சு 299. அது மார்க்கெட்ல 999 செல் பண்றாங்க. ஒன் சைடு நீங்க டிஜிட்டல் ப்ராடக்ட் நம்ம சீப்பாட போட்டுருக்காது. ஒரு பெரிய மார்க்கெட்டு. பீப்புள்ஸ் வந்துட்டு 2000 3000க்குலாம் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மினிமம் இது ஒர்க் ஆகுதுதான் செக் பண்றதுக்காக பண்ண ஸ்டார்ட்டே எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. ஸோ இனி நான் என்ன பண்ணுவேன்னா 499 ப்ராடக்ட் இது பண்ணுவேன். 999 ப்ராடக்ட்டை வந்துட்டு இது பண்ண புஷ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே ப்ரோ வெப்சைட்னு கேட்குறாங்க. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் ஷேர். இஃப் நாட் ஓகே ப்ரோ அது கம்ஃபர்டபுள் இருந்தா ஷேர் பண்ணுங்க. இஃப் நாட் நோ நீட் ப்ரோ. நோ இஷ்யூ அபௌட் தட். ஓகே எனிதிங் எல்ஸ் கைஸ்? கவினாஷ் ப்ரோ ஆகஸ்ட்ல பர்த்டே எனக்கும் நேர்மா ப்ரோக்கு. ஆகஸ்ட் மந்த்ல லான்ச் செஷன். ஓகேங்களா? செகண்ட் வீக் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. மேபி 15th ஆகஸ்ட் 15th இருக்கும் டேட். ஓகேங்களா? கூல். பர்த்டே டேட்டா எந்த கண்டுபிடிச்சு நீங்களே கண்டுபிடிச்சிங்க ப்ரோ. அதுவும் சர்ப்ரைஸா இருக்கட்டும் ப்ரோ. எனக்கு ஆகஸ்ட்ல ப்ரோ பர்த்டே. பாருங்க அப்ப அஸ்வின் ப்ரோக்கும் ஆகஸ்ட்ல தானே. அப்ப ஏதோ ஆகஸ்ட்க்கு ஏதோ ஒன்னு இருக்குப்பா. ஓகேங்களா? ஆகஸ்ட் 1 வீக் பீப்பிள் இல்ல ப்ரோ, எல்லாமே தப்பு ப்ரோ. ஒருத்தருக்கு மட்டும் தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. எனிவே ஓகே. ஏன்னா பிரவீன் ப்ரோ வந்து பழைய ஸ்டூடெண்ட். அவருக்கு நோஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.
தேங்க்யூ. யாருங்க பாருங்க, ஸ்ரீ பாலாஜி அவங்க எல்லாம் வந்து பழைய ஸ்டூடெண்ட். கார்த்திகேயன் லான்ச் அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு நான் வேலை பண்ண மாட்டேன். ஸோ அந்த அன்னைக்கு நாள் லான்ச் இருக்காது. என்னோட ரூல் சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து அது எப்படி ரூலா மாறிச்சுன்னா, நான் சும்மா சொல்லிட்டு அதை முடிச்சிடறேன் கேஸ் ஸ்டடியை, ஓகேவா? நான் சின்ன வயசுல காசு இருக்காது, அப்பா அம்மா கிட்ட காசு இருக்காது. பர்த்டே ட்ரெஸ் வாங்கணும், ஸ்கூலுக்கு போனா எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கணும், கிளாஸுக்கு போயிட்டு மிஸ்ஸுக்கு சாக்லேட் கொடுக்கணும், ஒரு கிளாஸுக்கு போய் கொடுக்கணும். எனக்கு அந்த கூச்ச சுபாவம் ஒண்ணு, காசு இல்லாத ஒண்ணு. ஸோ அதனால நான் என்னோட பர்த்டேனா நான் வீட்லயே இருந்துருவேன், லீவ் போட்டுருவேன். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ அந்த வேலைக்கு போகும்போது அவ்வளோதான், நான் அன்னைக்கு லீவ் போட்டேன். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ ஐ டிசைடட் அந்த நாள் எந்த ஒர்க்கும் நான் பண்ண மாட்டேன், ஜாலியா இருப்பேன், அவ்வளவுதான். ஜாலியா இருப்பேன்னா படுத்து தூங்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஜாலியா தூங்கிடுவேன். நெக்ஸ்ட் நாள் எல்லாம் வேலையும் பண்ணுவேன் ப்ரோ, ஓகேங்களா? அன்னைக்கு என் பர்த்டே நாள் வந்து இருக்காது லான்ச் செஷன், அது ஆயிட்டு பிறகு தான் இருக்கும், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இது மூலியமா ஓகே தேர் இஸ் அ டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆல்சோ எ ஃபியூச்சர், ஸோ அதுவும் நம்ம பண்ண முடியும்ன்றது ஒரு இது கொடுத்துருப்பீங்க. அதுக்கு தேவைப்படுறது எல்லாமே நம்ம அனடே சேலஞ்சில் இருக்கு, மீன்ஸ் டு ரன் த ஆட்ஸ், ஓகேங்களா? ஆனால் டிஜிட்டல் ப்ராடக்டா நம்ம எப்படி பண்ணணும், அதை நம்ம எப்படி சேல்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அது எல்லாமே இதில் இல்லை. ஸோ அது டிஜிட்டல் ப்ராடக்ட் சேலஞ்சில் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அஸ்வின் ப்ரோ, ஹாப்பி டு நோ, ஒரு 15,000 30,000 அந்த மாதிரி ஜாபுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அவங்க எல்லாமே ஜாலியாக தூங்குவாங்க, சந்தோஷமா தூங்குவாங்க, என் பையன் எதுவும் பண்றான். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ இன்னொன்னு பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரீசெண்டா அந்த ஸ்கூல் கம்யூனிட்டில ரேங்க் பண்ணிருந்தீங்கல்ல, அதுவும் நம்ம போட்டி போட்ட ஆள் சாதாரண ஆள்ல பக்கத்துல பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப வருஷமா அவர் வந்துட்டு நான் ஒரு அலெக்ஸ் ஆர்மிசி வந்து ஃபாலோ பண்றேன். அவர் வந்துட்டு ஒரு வேர்ல்டு வைடு ஒரு கிங் கூட நம்ம வந்துட்டு அவர் பக்கத்துல நம்மளோட ரேங்கிங், நம்மளோட கம்யூனிட்டி இந்தியால ஒரே கம்யூனிட்டி தான், நம்ம கம்யூனிட்டி தான் டாப் 200ல இருக்கு. அது அவர் பக்கத்துல நாம இருக்கோம்னா அவர் நம்மள கண்டிப்பா ஒரு நாள் ரீச் பண்ணுவாரு. நம்ம கம்யூனிட்டில ஒரு செஷன் நம்ம அவர் பண்ண வைக்கிறோம், ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு நாள் அவர் வருவாரு. அலெக்ஸ் ஆர்மோஸ் எல்லாம் சும்மா எல்லாம் இல்ல, அவரு பெரிய ஆளு. அவரு association.comல நம்ம அடுத்து வந்துட்டு சீஃப் கெஸ்டா நம்ம பாயிண்ட் சீரியஸ் வந்துட்டு சாதாரண நம்மளுக்கு வருவாரு, கண்டிப்பா ஒரு நாள் வருவாரு. சோ அப்போ திரும்பி பாப்ப வைப்போம், ஓகேங்களா? சோ நாம தான். ஆமா, தேங்க்யூ சோ மச் ப்ரோ ஃபார் யுவர் விஷஸ். இன்னொன்னு ஒரு டிப்ஸ் என்னன்னா, லைக் பிரதீப் ரங்கா சொல்ற மாதிரி கண்டிப்பா எல்லாரும் வரணும். ஒரு ஸ்டெப் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டமா இருக்கும். நீங்க ஒன் ஸ்டெப் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இதெல்லாம் வந்துட்டு லைக் நம்ம போயிட்டு நீ என்ன சொல்றதுன்னா, ஒரு பர்சன் வந்துட்டு 1 lakh 2 lakh கொடுத்து, இப்பவுமே ஆஃபீஸர் பக்கத்துல டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறாங்க 2 lakh கொடுத்து, ஜாவா படிக்கிறாங்க, பைத்தான் படிக்கிறாங்க. லைக் எனக்கு வந்து அதெல்லாம் படிக்க வராது, அது டு பி ஃப்ராங்க். என்னால வந்துட்டு கோடிங் நானும் நினைச்சா பண்ணிருக்கலாம், பட் நான் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் இது ஒர்க் ஆகாது. எனக்கு 25 வருஷம் 25 வயசு ஆச்சு. இதுக்கப்புறம் நான் போயிட்டு உனக்கு கத்து திரும்ப கெரியர் புதுசா பில்ட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கரெக்டா, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்னோட இதுல எனக்கு அது கரெக்டா பண்ணல. ஸோ நம்ம இருக்கிறது கரெக்டான இடம், அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது என்னோட எல்லாத்தோட ரிக்வஸ்ட். நான் அட்வைஸ் கொண்டது என் ரிக்வஸ்ட். கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்க. நான் ஒரு 20 lakh இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு நான் அகைன் வரேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, கண்டிப்பா வாங்க ப்ரோ. ஏன்னா வந்து அதுதான் ஒரு ரியலான திங்ஸ். பாருங்க, நான் வரேன் ப்ரோ, மறுபடியும் வரேன்னா அவர் வருவாங்க, அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் கைஸ், ஐ ப்ராமிஸ் மறுபடியும் போட்டுருங்க. நான் முடிக்கும் போது ஐ ப்ராமிஸோட முடிச்சாதான் நிறைய பேர் நிறைய கேஸ் ஸ்டடி கொடுக்குறேன். ஆமா, ஐ ப்ராமிஸ் போடுங்க. நான் வரேன் ப்ரோ, நெக்ஸ்ட் நான் வரேன் ப்ரோ. எப்படி விஜய் நான் வரேன்னு வந்துட்டாரு, அந்த மாதிரி தான் நீங்க நான் வரேன்னா நீங்களும் வருவீங்க. ரீசெண்டா சொன்ன மாதிரி தான், நான் வரேன்ட்டு ஒருத்தர் சிஎம் ஆகும்போது நம்ம ஒரு டிஎம் நல்ல டிஎம் ஆக முடியாதா, டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆக முடியாதா? ஸோ கண்டிப்பா வந்து ஆக முடியும். ஸோ சீக்கிரமா வாங்க. ஐ ப்ராமிஸ் போட்ட பீப்புள் எல்லாமே நல்லா படிங்க. படிச்சு போடாத பீப்புள் எல்லாம் வந்து என்ன பண்றீங்க தெரியல, ஓகேங்களா? நான் வரேன் ப்ரோ, கான்ஃபிடண்டா இருங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா நான் வரேன். யூ ஷுட் ரிமெம்பர் மை நேம். கண்டிப்பா ஆஃப்டர் 2 months கண்டிப்பா பாருங்க. இவ்வளோ பேர், எனக்கு ஒன்று தான் கைஸ், நான் ஜஸ்ட் ஒரு பாட்டம் ஆஃப் த ஆர்ட்ல இருந்து நான் பேசிட்டு போயிடுறேன். எனக்கு இந்த சொன்னார் பாத்தீங்களா அஸ்வின் ப்ரோ, 70,000 80,000 அங்கெல்லாம் போய் சேர பீப்புள் எல்லாம் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸை பார்ப்பாங்க, கெஸ்ட்டுங்க எல்லாம் வருவாங்க, பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் கெஸ்ட்டுங்க எல்லாம் வருவாங்க, ரைட்டுங்களா? அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து வைப்பாங்க, அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க,
புர்காலாம் போடுவாங்க. மிஸ் என்ன ப்ரோ புர்காவா என்ன ப்ரோ அது? இல்ல ப்ரோ, எனக்கு அது பேர் தெரியும். ஏன்னா வாங்குறதே கிடையாது நானு. கிராஜுவேஷன் இல்ல கிராஜுவேஷன் நாங்க போனது கிடையாது ப்ரோ. நான் இன்ஜினியரிங் 7 இயர்ஸ் எடுத்துருந்தேன். நான் போகணும்னு ஆசை இருந்துச்சு. அது போடுவாங்க. ஃபுல்லா கோவிட் டைம் எனக்கு கொடுக்கல. ஓகே, அது உங்களுக்கு கொடுக்கலையா? சரி ப்ரோ. அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி போய் பார்த்து போயிட்டு இது பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லைங்க. நம்ம ஒரே ஒரு ஈவெண்ட் தான் பண்றோம். 1000 பேர் 1 லட்ச ரூபாய் பண்றது, 1000 பேர் 1 லட்ச ரூபாய் மாசத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறது, அந்த ஸ்டேடியமோ இல்ல அந்த கிரவுண்டோ இல்ல அந்த ஒரு ஹோட்டலோ அந்த 1000 பேர் இருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? சிஎம் விஜய பாப்பாரு, பிஎம் மோடிய பாப்பாரு, ஓகேங்களா? இந்தியாவே பார்க்கும். ஏன்னா அந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. அங்கங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஈவெண்ட்ஸ் பண்றவங்க 1000 பேர் பண்ணலாம், ஓகேங்களா? 1000 பேர் வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி ஈவெண்ட் 1000 பேர் வச்சு நாம ஒருத்தர் தான் பண்ணுவோம். சோ அப்பே சொன்ன மாதிரி தான் சீஃப் கெஸ்ட் அலெக்ஸ் ஹர்மோசியாவா அவர் வந்தா தான் கூப்பிடலாம் ப்ரோ. ஆனா வருவார், நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு நாள் வருவாரு. நம்ம எல்லாருமே சீஃப் கெஸ்ட் பேசுங்க. ஆமா, சீஃப் கெஸ்ட் வந்து நாம தான், ஓகேங்களா? அதுதான் நம்மளோட கோல். Thank you so much. I am damn sure அவர் வந்துட்டு கண்டிப்பா என்னோட ப்ரெடிக்ஷன் படி அவர் நம்மளை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்திருப்பாரு. ஏன்னா என்னால அது ஏன்னா ஸ்கூலுங்கிறது ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதுக்குள்ள இருக்கவங்களும் சாதாரண கிடையாது. ஆனா பட் அதுல ரேங்க் பண்ணி நம்ம பக்கத்துல நிற்கும் போது எனக்கு மைண்ட் ரொம்ப நாள் எவ்வளவு பெரிய ஒரு பர்சன் நம்ம அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்கு இந்தியா கூட இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை பக்கத்துல போய் ரேங்க் பண்ணா இதெல்லாம் வெளியே சொன்னாக்கும் நம்ப மாட்டாங்க. நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்டா, இருக்குடா நம்புங்கடா சொல்லி ஒருத்தர் கால் ஒண்ணு தான் நம்புங்க. அந்த மாதிரி இருக்குது எல்லா விஷயம். ட்ரீமா இருக்குது. ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன் வரும் ப்ரோ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் நிர்மலா ப்ரோ கிட்ட சொல்லுவேன். அவரோட ஃபவுண்டர் சாம் ஓவன்ஸ், அவர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. சாம் ஓவன்ட்டு அவர் தான் ஸ்கூலோட ஃபவுண்டர். இஸ் லைக் அவரும் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், ஓகேங்களா? நிறைய பேசுறதுனால ஒரு கோச்சஸ்க்கெல்லாம் கோச் அவர் தான். ஒரு கோட் அவர் தான் ரியல் கோட், வேர்ல்டுலேயே ரியல் கோட், ஓகேங்களா? ஸோ consulting.com, ஓகேங்களா? அவர் இன்ட்ரோவர்ட் இருக்கிறதுனால எனக்கு பேசலாம் பிடிக்கல, நம்ம வேற ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும் அவருக்கு அந்த மாதிரி ஆனதுனால வந்து ஸ்டார்டட் வித் school.com. அதை நல்லாவே கொண்டு போனாரு. அதை பார்த்துட்டு அலெக்ஸ் ஹர்மோசி இன்வெஸ்ட் பண்ணாரு, கோஃபவுண்டரா மாறினாரு. ஸோ எனக்கு சாம் ஓவன்ஸ் கூட அலெக்ஸ் ஹர்மோசி கூட நாம பேசணும், நம்ம கம்யூனிட்டிக்கு ஏதாச்சும் ஒரு செஷன் பண்ணணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி அலெக்ஸ் ஹர்மோசியோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம ஒரு செஷன் பண்ணணுன்றது ஒன்று இருக்கு. அந்த செஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியல. ஒன் ஆஃப் த டாபிக் இருக்கு. நான் என்ன பத்தியே நான் சொல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது, சொல்லணும்னா கூட நல்லா இருக்காது. ஆனா நான் சொல்றேன் என்னன்னா, நானும் நிர்மல் ப்ரோ ஒரு டாபிக்கை நம்ம வி ஆர் மாஸ்டரிங் இட், ஓகேங்களா? அது மேபி இட் மே டேக் 2 years ஆல்சோ. அது இந்தியாலேயே வந்து அந்த அளவுக்கு இன்டெப்தா படிக்கிற ஒரு அந்த டாபிக்கை நாம ஒருத்தர் தான் இருப்போம், ஓகேங்களா? ஸோ நிறைய ஏஜென்சி இருக்காங்க, நிறைய பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் டாபிக் நாம தான் அவ்வளோ இன்டெப்தா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக்கு அலெக்ஸ் ஹர்மோசியோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாஸ்டர் மைண்ட் ஒரு பண்றாரு. அந்த மாஸ்டர் மைண்ட்ல நாம ஒரு பண்றோம், ஓகேங்களா? அது பண்றதுக்கான ஒர்க் இப்போது இருந்து நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷன், இப்போது இருந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் அது நாம பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. அஷிப் ப்ரோ.